விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். இந்த தேசத்திற்கு மிக முக்கியமாக 2 நாட்கள் அனைத்து மக்களும் போற்ற வேண்டிய புனிதமான நாட்கள். ஒன்று நாடு விடுதலை பெற்ற சுதந்திர தினம், இன்னொன்று நம்மை நாமே ஆண்டு கொள்வதற்காக உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் அரங்கேறிய குடியரசு தினம். இந்த 2 நாட்களுக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இனம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து, சாதி கடந்து ஒரு உற்சவம் கொண்டாடுவது போல் கொண்டாட வேண்டிய நாட்கள். என்னை பொறுத்தவரையில் எனக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன. அந்த 2 நாட்கள் தான், ஒன்று அக்டோபர் 2ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகள் பிறந்த நாள், இன்னொன்று ஜூலை 15ஆம் நாள் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள். குறிப்பாக நன்றி உள்ள இந்திய மக்கள் அனைவரும் நெஞ்சுக்குள் வைத்து என்றும் போற்ற வேண்டிய மனிதர் மகாத்மா காந்தி. நன்றி உள்ள ஒவ்வொரு தமிழனும் என்றும் நினைவில் வைத்து போற்ற வேண்டிய மனிதர் பெருந்தலைவர் காமராஜர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் செய்நன்றி அறிதல் என்று ஒரு அதிகாரத்தை படைத்து, எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று எழுதி வைத்துவிட்டு போனான். ஏறக்குறைய வள்ளுவன் வாழ்ந்த காலத்திலேதான் ரோம பேரரசின் மிகப்பெரிய சிந்தனையாளனாகவும் பேச்சாளனாகவும் திகழ்ந்த சிசரோ கிராட்டிடியூட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் வர்ச்சியூஸ் என்று சொன்னான். ஒரு மனிதனின் அனைத்து நற்பண்புகளுக்கும் தாயாக விளங்குவது நன்றி உணர்ச்சி ஒன்றுதான் என்றான். நன்றி என்ற ஒன்று இல்லை என்றால் நாம் மனிதர்களாக இந்த மண்ணில் நடந்து பயனே கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய கவிஞர்களின் சிந்தனைகளில் உருவெடுத்த பாடல்களின் தொகுப்பாக விளங்குவது புறநானூறு. அந்த புறநானூரில் ஒரு பாடல் அனைவருமே நினைந்து பார்க்க வேண்டிய ஒன்று. அந்த பாடல் நேற்று பிறந்ததல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்ததல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழ் கவிஞன் எப்படி சிந்தித்து ஒரு பாடலை நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறான் என்று யோசிக்கும் பொழுதே நாம் தமிழராய் பிறந்ததற்கு தனிப்பெரும் தவம் இருந்திருக்க வேண்டும் என்கிற உண்மை உங்களுக்கு புலப்பட வேண்டும். அவன் சொல்கிறான், ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும் மானிழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கில் கழுவாயும் உளை என்கிறான். ஆண்முலை என்றால் பசுவின் மடிக்காம்பு. நம் உயிர் வளர்க்கும் அமுதமாகிய பாலை தரக்கூடிய பசுவின் மடிக்காம்பை ஒருவன் அறுத்து எறிந்தால் அந்த இரக்கமற்ற குடியவனின் அரக்கத்தனமான செயலுக்கும் கூட மன்னிப்பு இந்த மண்ணில் உண்டு. ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும் மானிழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும். ஒரு நிறைமாத கர்ப்பிணி என்றும் பாராமல் அந்த பெண்மணியின் வயிற்றில் எட்டி உதைத்து அவள் கருவை சிதைத்து விடுகிறானே, அந்த இரக்கமற்ற அரக்கனின் செயலுக்கும் இந்த மண்ணில் மன்னிப்பு உண்டு. குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும். குறவர் என்றால் ஆசிரியர். இடையனரா போட்டால் ஆசிரியரை குறிக்கும், வல்லினரா போட்டால் மலைவாழ் மக்களை குறிக்கும். குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும். அறியாமை இருட்டில் அழுந்தி கிடக்கக்கூடிய நமக்கு அறிவு வெளிச்சத்தை வழங்கிய ஆசிரிய பெருமக்களுக்கு இன்னல் விளைவித்தால் அந்த இழிந்த மனிதர்களுக்கும் கூட மன்னிப்பு இந்த மண்ணில் உண்டு. ஆனால் யாருக்கு இந்த மண்ணில் மன்னிப்பே கிடையாது. ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும் மானிழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும்
வழுவாய் மருங்கில் கழுவாயும் உள நிலம் புடை பெயர்வதாயினும். இந்த பூமி பந்தே புரண்டு படுப்பதாக இருந்தாலும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என அறம் பாடிற்றே என்கிறான். இந்த பூமி பந்து புரண்டு படுத்தாலும் ஒருவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய நன்றியை நெஞ்சில் வைத்து பாராட்ட தவறினால் அவனுக்கு மட்டும் இந்த மண்ணில் மன்னிப்பு என்ற ஒன்றே கிடையாது என்று. அப்படி பார்த்தால் அறியாம இருட்டில் அழுந்தி கிடந்த இந்த தமிழ் சமூகத்திற்கு கல்வி வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்த்த மனிதன் கர்ம வீரர் காமராஜர் இல்லையா? ஒவ்வொரு மனிதனும் காமராஜருக்கு நன்றி பாராட்ட வேண்டாமா? நதிகள் ஓடக்கூடிய இடங்களிலெல்லாம் அணைகளை கட்டி நீர்ப்பாசனத்தை பெருக்கெடுக்கச் செய்து விவசாயத்தை வளர்த்தெடுத்த வள்ளல் அல்லவா காமராஜர். அந்த காமராஜருக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டாமா? தன்னுடைய 9 ஆண்டு கால ஆட்சியில் இந்தியாவிலேயே தொழில்துறையில் 2வது இடத்தை பெறக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி மேல் வளர்ச்சியாக தொழில்துறை காண்பதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்த அரசியல் மேதையல்லவா காமராஜ். அந்த காமராஜருக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டாமா? அடித்தட்டு மக்களாய் உரிமைகள் அனைத்தும் இழந்து அடங்கி ஒடுங்கி கிடந்த மனிதர்கள் அனைவரும் இந்த மண்ணில் உயர் பதவிகளை அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காகவே சமூக நீதிக்கு வாசற்கதவுகளை அகலமாக திறந்து வைத்த மனிதன் காமராஜ். அந்த காமராஜருக்கு நன்றி பாராட்ட வேண்டாமா? அடித்தட்டில் சாதிய படிக்கட்டு சமுதாயத்தில், இது படிநிலை சமுதாயம், படிநிலை சமுதாயத்தின் அடிநிலையிலே நசுங்கி கிடந்த முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்டவர்கள் என்று புறக்கணிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு முடிந்தவரையெல்லாம் நன்மை செய்து அவர்களை கைதூக்கி விடுவதற்கு தன் வாழ்வை அர்ப்பணித்து கொண்ட கருணை வள்ளல் காமராஜ். அந்த மனிதனுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டாமா? இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 1965 நான் பியூசி படித்தேன். என்னுடைய பெற்றோரினுடைய பெரும் கனவு நான் ஒரு டாக்டராக வேண்டும் என்பதுதான். அப்பொழுது பாலும் பழமும் என்று ஒரு படம் வந்தது. அதில் சிவாஜி கணேசன் டாக்டராக வருவார். அவர் முதல் காட்சியில் அந்த டாக்டராக ஸ்டெத்தஸ்கோப் தன்னுடைய தோள்களில் தவழ வெண்ணிற கோட்டில் கைவிட்டபடி ஒரு கம்பீரமாக நடந்து வருவார். அந்த படத்திற்கு என்னை அழைத்து சென்ற என் தாய் சொன்னார், இப்படித்தான் ஒரு நாள் நீ மருத்துவராக வர வேண்டும் என்றார். அந்த கனவு என் தாய்க்கு இருந்தது, என் தந்தைக்கு இருந்தது. அதனால் அவர்கள் என்னை பியூசியில் சேர்த்த பொழுது கூட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி என்று ஒரு மருத்துவராக செல்வதற்கான மதிப்பெண்களை பெறுவதற்கு தகுதியை உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த பகுதியில் என்னை கொண்டு போய் சேர்த்தார்கள். ஓரளவு நான் படிப்பேன் மாணவனாக இருந்த பொழுது. முயன்றிருந்தால் ஒரு டாக்டராக வந்திருக்க முடியும். ஆனால் 1965 ஜனவரி மாதம் 25ஆம் நாள் தமிழகம் முழுவதும் மாணவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டம். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் கனன்ற நேரத்தில் நான் முழுவதுமாக என்னை அதில் ஈடுபடுத்தி கொண்டேன். என் இனத்திற்காகவும் என் மொழிக்காகவும் எப்பொழுதும் என்னால் இயன்றதை செய்வதையே என்னுடைய வாழ்கால கடமையாக இன்றல்ல, என் மாணவ பருவத்திலேயே நெஞ்சுக்குள் நேர்ந்து கொண்டவன் நான். அதனால் நான் இந்த போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டதன் விளைவு இந்த தேர்வுக்கு என்னை தகுதிப்படுத்தி கொள்ளவில்லை, உரிய மதிப்பெண்களை பெறவில்லை. பிறகு நான் மாநில கல்லூரியில் சேருவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. என் தந்தை என்னிடம் சொன்னார், நீ எனக்கு ஒரு வாக்குமூலம் வழங்கினால் உன்னை கல்லூரிக்கு அனுப்புவேன். படிக்கிற பருவம் என்பது படிப்பை மட்டுமே நெஞ்சில் வைத்து நடக்கக்கூடிய பருவம். சிந்தனைகளை வேறெங்கும் சிதறவிடக்கூடாது. ஏற்கனவே நீ அரசியல் களத்தில் தேவையில்லாமல் அடியெடுத்து வைத்து ஈடுபட்டதன் விளைவாக ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறாய்.
இந்த முறை அரசியல் என்கிற அரங்கத்தின் பக்கமே திரும்பி பார்ப்பதில்லை என்று நீ எனக்கு வாக்குறுதி வழங்கினால் உன்னை நான் கல்லூரிக்கு அனுப்புவேன் என்றார். அந்த வாக்குறுதியை நான் வழங்கினேன். மாநில கல்லூரியில் ஒரு மாணவனாக படிக்க வேண்டும் என்கிற கனவு எனக்குள் இருந்தது. அன்றைய மாநில கல்லூரியை நீங்கள் இன்றைய மாநில கல்லூரியோடு சேர்த்து பார்க்கவே முடியாது. அது ஒரு சொர்க்க பூமியாக இருந்த காலம். மரங்களும் கொடிகளும் செடிகளும் மலர்களுமாக பார்க்கும் இடமெங்கும் பசுமை நிறைந்து இந்த கம்பீரமான கட்டடங்களுக்கு இடையே அந்த கல்லூரியில் படிப்பதே ஒரு சொர்க்க சுகம். எனவே அந்த கல்லூரியில் நான் சேர்ந்தேன். அதுதான் அன்றைக்கு மிகவும் புகழ்பெற்ற இணையர் கல்லூரியாக இருந்தது. ஆணும் பெண்ணும் இன்றைக்கு சேர்ந்து படிப்பது என்பது ரொம்ப எளிது. ஆனால் அன்று ஆணும் பெண்ணும் ஒரே கல்லூரியில் இணைந்து படிப்பதும் ஒரு வகுப்பறையில் இணைந்து பயில்வதும் ரொம்பவும் அரிது. அந்த நேரத்தில் மாநில கல்லூரியில் ஒரு இடம் கிடைக்காதா என்பது ஒவ்வொரு மாணவனுடைய கனவாகவும் இருந்தது. அதற்காக நான் கனவு காணவில்லை. ஆனால் மாநில கல்லூரி ஏதோ எனக்கு பிடித்திருந்தது. நான் அதில் போய் சேர்ந்தேன். நான் படித்தது பிஎஸ்சி ஜியாகிரஃபி வித் ஃபிசிக்ஸ் அண்ட் ஜியாலஜி. நான் தமிழ் படிக்கவே இல்லை. தொடக்கம் தொட்டு தமிழை எந்த கல்லூரியிலும் நான் முறையாக படித்தவன் இல்லை. 4 மணிக்கு கல்லூரி முடியும். கல்லூரி முடிந்ததும் எல்லா மாணவ மாணவியரும் சென்று விடுவார்கள். நான் ஒருவன் மட்டும் ஒரு குறிப்பிட்ட மரத்தடியை தேர்ந்து வைத்திருந்தேன். அந்த மரத்தடியில் அமர்ந்து கண்ணதாசன் கவிதைகளோடு 2 கலந்து விடுவேன். என் பள்ளி பருவம் தொட்டே நான் கண்ணதாசனின் கரம் பிடித்து நடந்தவன். என் தமிழ் கண்ணதாசனில் தான் முதலாக கண் விழித்தது. கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்களின் மூலமாகத்தான் முதலில் நான் தமிழின் இனிமையை உணர்ந்தேன். பிறகு கண்ணதாசன் வடித்து கொடுத்த கவிதைகளில் என்னை நான் முழுவதுமாக இழந்தேன். அப்படி ஒரு நாள் நான் மாநில கல்லூரியின் மரத்தடியில் மாலை 4 மணிக்கு இந்த கண்ணதாசன் கவிதைகளை பிரித்து படிக்கிற வரையில் காமராஜரை பற்றி பெரிதாக எனக்கொன்றும் தெரியாது. வரிசையாக அந்த கவிதைகளை படித்து கொண்டே வந்தேன். அதில் ஒரு கவிதை காமராஜர் தாலாட்டு என்று இருந்தது. அதை நான் படிக்கத் தொடங்கினேன். தங்கமணி மாளிகையில் தனிவயிர பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திங்களென்றும் சிங்கமென்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்காரச் சிலை போல் அலங்கரித்து வாழ்த்துளிக்க பெற்றெடுத்த மகனாக வந்ததில்லை. வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை. பாடுமணி வையை பனித்திருக்கும் பூஞ்சோலை ஆடுமிளம் பூங்கொடிகள் அஞ்சுமிளம் மானினங்கள் கூட வரும் பாண்டியனார் குடியிருந்த மாமதுரை நாட்டில் மறவர் படைநடுவே தேமதுரத் தமிழ் பாடும் திருநாடார் தம்குலத்தில் வாழையடி வாழையென வந்த தமிழ் பெருமரபில் ஏழை மகன் ஏழை என இன்னமுதே நீ பிறந்தாய். நின்றால் தலை இடிக்கும் நிற்பதற்கே இடம் இருக்கும் அமைவான ஓர் குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய். அந்த கவிதையை நான் படித்து கொண்டே வந்தேன். ஒரு இடத்தை வாசித்த பொழுது அந்த நேரத்தில் எனக்கு ஏற்பட்ட ரசவாத மாற்றம், அதுதான் அந்த கருத்த மனிதனின் காலடியில் என்னை கொண்டு போய் சேர்த்தது. தங்கமே, தன் நிலவே, தன் பொதிகை சாரலே, சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை. துணையிருக்க மங்கை இல்லை, தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை. ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிலையே. அதை படித்தவுடனே நான் அப்படியே அந்த கவிதை புத்தகத்தை மூடிவிட்டு கண்ணை மூடி நெஞ்சுக்குள் காமராஜரை கொண்டு வந்து நிறுத்தினேன். ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிலையே.
சமூக நலனுக்காக சகலத்தையும் துறந்து விடுகிற ஒரு சந்நியாசியின் கையிலே கூட சொந்தமாக ஓடு இருக்கும். ஆனால் அந்த ஓடு கூட இல்லாத ராஜ ரிஷி காமராஜ் என்று அந்த கவிஞன் தான் எனக்கு இனம் காட்டினான். அதற்கு பிறகு காமராஜரை பற்றி நிரம்ப தகவல்களை திரட்டத் தொடங்கினேன். என்னை இழந்து என் நெஞ்சம் முழுவதும் காமராஜரை கொண்டு வந்து நிரப்பிக் கொண்டேன். மாநில கல்லூரியில் அடியெடுத்து வைத்த போதுதான் நான் மகாத்மா காந்தியின் சத்திய சோதனையை படிக்கத் தொடங்கினேன். ஒரு பக்கம் காந்தியத்தை படிக்கத் தொடங்கினேன், இன்னொரு பக்கம் என் கண் முன்னால் காந்தியாகவே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை பற்றி அறிய முயன்றேன். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பதைப் போல ஒரு பக்கம் காந்தி, இன்னொரு பக்கம் காமராஜ். இந்த இருவரையும் யார் இதயத்தில் வைத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு நிகரான நன்றிமிக்க மனிதர்கள் இந்த நாட்டில் வேறு யாருமே இருக்க முடியாது. ஆனால் காமராஜரை நான் என் மனதுக்குள் கொண்டு வந்து ஆராதித்தேன். ஆனால் அரசியலுக்குள் செல்லவில்லை. என்னுடைய தந்தைக்கு நான் அளித்த வாக்குறுதி அதை தடுத்தது. 1966 தான் நான் மாநில கல்லூரியில் சேர்ந்தேன். 1967 தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராஜர் 1000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு மாணவனால் தோற்கடிக்கப்பட்டார். அதுவும் சொந்த தொகுதியாகிய விருதுநகரிலேயே தோற்கடிக்கப்பட்டார் என்ற சோகம் நிறைந்த செய்தி என்னை கடுமையாக பாதித்தது. நான் கண்ணீர் விட்டு அழுதேன். என் வாழ்காலத்தில் என் கண் முன்னால் காணக்கூடிய ஒரு மாபெரும் துறவி, ஏழையாக பிறந்து ஏழையாக வளர்ந்து ஏழையாக வாழ்ந்து ஏழைகளுக்காகவே நற்பணியாற்றிய ஒரு மகத்தான ஞானி, எவனும் நீ ஆண்டது போதும் கோட்டையை விட்டு வெளியே செல் என்று சொல்லாத நிலையில் தானாகவே துச்சமென அந்த முதலமைச்சர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு கோட்டையை விட்டு வெளியேறிய மனிதன் இல்லையா? அவர் கொடுத்த காமராஜ் திட்டம் என்பது நேருவையே நெகிழச் செய்யவில்லையா? கே பிளான் என்பது உலகம் முழுவதும் கொண்டாடப்படவில்லையா? உலகத்தின் புகழ்மிக்க பத்திரிகைகள் அனைத்தும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் கே பிளானை பற்றியும் விதந்து விதந்து புகழ்ந்து புகழ்ந்து எழுதியதே. சங்ககாலம் தொட்டு காமராஜ் வாழ்ந்த காலம் வரையில் ஒரு தமிழன் இந்த இனத்திற்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்திய தேசத்திற்காகவும் இப்படி சாதித்து சாதனைகளின் சிகரத்தை எட்டினான் என்று காமராஜரை தவிர வேறு யாரையாவது சொல்ல முடியுமா? 2 இந்திய பிரதமர்களை உருவாக்கிய மனிதன், இவ்வளவு பெருமைக்குரிய மனிதன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரும் கல்வியை பெற்றாக வேண்டும் என்பதற்காகவே ஊரெங்கும் பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்த மனிதன். இவன் கொடுத்த கல்வியை பெற்ற ஒரு மாணவனிடம் இவர் தோற்கக்கூடிய ஒரு நிலை இந்த மண்ணில் நேர்ந்தது. யோசித்து பாருங்கள். அதை என்னால் தாங்க முடியவில்லை. உடனடியாக நான் மாநில கல்லூரியில் என்னோடு படித்த ஒரு 4-5 நண்பர்களை அழைத்து கொண்டு வேக வேகமாக திருமலைப்பிள்ளை வீதிக்கு சென்றேன். இப்பொழுது வள்ளுவர் கோட்டம் இருக்கிறதே, அப்பொழுது அது கிடையாது, அது ஏரியாக இருந்தது. எத்தனையோ ஏரிகள் முழுவதுமாக ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி அடையாளத்தை இழந்துவிட்ட நிலையில் ஒரு அரசே ஒரு ஏரியை மூழ்கடிக்க செய்து அதை முழுவதுமாக மூடி வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கியது. அந்த இடத்திலிருந்து செல்வதுதான் திருமலைப்பிள்ளை வீதி. அந்த நுங்கம்பாக்கம் ஏரி மைதானத்தில் இருந்து பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த இடம் வரை எந்த பக்கம் திரும்பினாலும் ஆண்களும் பெண்களும் கண்கள் கலங்கியபடி நெஞ்சில் அரைந்து கொண்டு நின்றதை நான் பார்த்தேன். இன்று வரை என் மனக்கண்ணில் அது அப்படியே நிழலாடுகிறது. சொந்த மகனை இழந்தால் ஒரு தாய் எப்படி புலம்புவாள்? கணவனை இழந்தால் ஒரு மனைவி எப்படி கலங்குவாள்? அதைவிட கூடுதலான சோகம் அந்த இடத்தில் கவ்வி கிடந்தது. அந்த இடத்தில்தான் நான் அவர்களை எல்லாம் தள்ளி கொண்டு சென்று பெருந்தலைவர் காமராஜரை ஒரு ஓரத்தில் நின்றபடி தரிசனம் செய்தேன். அன்று என் மனதுக்குள் நான் ஒரு முடிவெடுத்தேன். இந்த ராஜரிஷியின் கால்களில் விழுந்து நம்முடைய அரசியலை தொடங்க வேண்டும். தந்தைக்கு அளித்த வாக்குறுதி என்றாலும் அதை தூரத்திலே எறிந்துவிட்டு அன்றே நான் மாணவர் காங்கிரஸில் என்னை இணைத்து கொண்டேன். 1967 ஏறக்குறைய 51 ஆண்டுகள் முடிந்து விட்டன.
என் நெஞ்சுக்குள் நான் நேர்ந்து கொண்ட சபதம், காமராஜரை பற்றி பேசுவது பெரிதல்ல, இன்று பலர் பேசுவார்கள். காமராஜரின் பெருமைகளை பலபட புகழ்வதற்கு இங்கே ஆட்கள் உண்டு. காமராஜர் 10 வேட்டி 10 சட்டையோடு வாழ்வை முடித்து கொண்டவர், சொத்தே இல்லாமல் செத்துப்போனவர் என்று சொல்வதற்கு பல கதர்ச்சட்டைக்காரர்கள் இங்கே உண்டு. ஆனால் காமராஜரை போல் வாழ்வதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? 10 வேட்டி 10 சட்டைக்கு சொந்தக்காரனாக இருந்து செத்துப்போனான் என்று சொல்லக்கூடிய மனிதர்களில் எத்தனை பேர் அதே 10 வேட்டி 10 சட்டையோடு தங்கள் வாழ்வை இறுதி வரை நடத்தி முடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள்? காந்தியம் எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடமே, உடைமை அற்றவன் உள்ளத்தில் இருந்துதான் உண்மையான அன்பு பிறக்கும் என்பதுதான். உடைமைகள் சேர 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 சுயநலம் உங்களை பற்றி இழுக்கும். சுயநலத்தின் பிடியில் நீங்கள் சிக்கி சீரழிகிற பொழுது பொதுநலச் சிறகு தானாகவே உங்களிடமிருந்து அறுபட்டு விடும். பொதுநலச் சிறகு பூட்டி சமூக வீதிகளில் நீங்கள் வலம் வர வேண்டும் என்றால் முதலில் உங்கள் சுயநலத்தை விட்டு விலக வேண்டும். சுயநலத்தை விட்டு விலக வேண்டும் என்றால் பற்றறுக்கும் மனோநிலைக்கு வர வேண்டும். பற்றறுக்கும் மனோநிலை வாய்க்க வேண்டும் என்றால் சொத்துக்களின் மீது, செல்வங்களின் மீது, சுகங்களின் மீது இருக்கக்கூடிய பிடிப்பு உங்களிடமிருந்து அற்றுப்போக வேண்டும். அதனால் நான் முடிவெடுத்தேன், இன்று வரையில் எனக்கென்று ஒரு சதுர அடி சொத்தும் கிடையாது. இன்று வரை என்னுடைய அடிப்படை தேவைகளுக்கு உரியது எதுவோ அதை நான் ஓய்வு பெற்றதன் மூலமாக கிடைக்கக்கூடிய என்னுடைய ஊதியத்தை வைத்துக் கொண்டுதான் வாழ்க்கை நடத்துகிறேன். நான் பல இடங்களில் வந்து பேசினால் கிடைக்கக்கூடிய மதிப்பூதியம் முழுவதையும் அப்படியே எடுத்து ஏழை பிள்ளைகள் கல்விக்காகவும் ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய இளம் பெண்களினுடைய திருமணத்திற்காகவும் அதை நான் தந்து விடுகிறேன். இதை என் பெருமைக்காக நான் சொல்லவில்லை. ஒரு தலைவனை நீங்கள் நெஞ்சில் ஏற்றுக்கொண்டால் அந்த தலைவன் காட்டிய வழியில் முற்றாக உங்களை அர்ப்பணித்து நடக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? பெருந்தலைவர் காமராஜரின் சீடர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் பிறந்த நாளில் ஒரு முறை சிலைக்கு சென்று மாலை போடுவோம். பிறகு அவர் இறந்த நாளில் நினைவை கொண்டாடுவதாக சொல்லி அந்த சிலைக்கு ஒரு மாலை போடுவோம். இதுவரையில் நான் எந்த இடத்திலும் சென்று அவருடைய பிறந்த நாளுக்கும் அவருடைய இறந்த நாளுக்கும் நான் மாலை போடுவதற்கு போவது கிடையாது. எந்த பாரதியை எனக்கு என்னுடைய ஆதர்சம் பாரதி. நான் பாரதி சிலைக்கு பாரதி பிறந்த நாள் என்று மாலை போடுவதில்லை. எந்த சிலைக்கும் நான் மாலை போடுவதில்லை. நீங்கள் சிலைகளுக்கு மாலை போடுகிற மனிதர்களை பார்த்திருக்கிறீர்களா? இந்த பக்கம் மாலையை போட்டுவிட்டு கேமராவுக்கு இந்த பக்கம் முகத்தை காட்டிக் கொண்டிருப்பான். இவனுடைய நோக்கம் அந்த சிலைக்கு மாலையிடுவதல்ல, விளம்பர வெளிச்சத்தில் தன்னுடைய முகம் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் சிலைக்கே மாலை போடுகிற மனிதர்கள் நிறைந்திருக்கிற காலம் இது. அப்படி என்றால் இந்த ஒரு தலைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த தலைவனுடைய பாதையில் முற்றாக உங்களை அர்ப்பணித்து நடந்தால் ஒழிய அவரை பற்றி பேசுவதற்கான அடிப்படை தகுதியை கூட நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். நான் அந்த தகுதியை இழக்க விரும்பவில்லை. அதனால் முடிந்தவரை காமராஜர் போட்டு கொடுத்திருக்கிற பாதையில் அடியடியாக எடுத்து வைத்து என்னுடைய பயணத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகளை அரசியல் உலகத்தில் நான் பெறவில்லை என்று நண்பர்கள் சொல்லுவார்கள். வெற்றி என்பது எது என்பதுதான் என்னுடைய கேள்வி. Success, it is a relative term. You cannot define it in a certain way. வெற்றி என்பது எது? கோடி கோடியாக செல்வத்தை குவித்து வைத்து உலகத்தின் முதல் பணக்காரனாக வருவது என்று முடிவெடுத்த பில்கேட்ஸுக்கு அது வெற்றி. கோடி கோடியாக குவிந்து கிடந்த செல்வம் அனைத்தையும் துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு கோவணத்தோடு வெளியே வந்த பட்டினத்தாருக்கு அது வெற்றி. எனவே இதுதான் வெற்றி என்று ஒரு இலக்கணம் கிடையாது. வெற்றி என்பது அவன் பார்வைக்கு உட்பட்டது. துறப்பதிலேதான் சிறப்பு இருக்கிறது. தேடி தேடி குவிப்பதிலேதான் உங்களுடைய பெருமை அனைத்தையும் இழக்கக்கூடிய மிக மோசமான ஒரு சூழல் பிறக்கிறது. சொத்துக்களின் மீது நாட்டம் அதிகம் கொள்ளலாகாது. கோடி கோடியாக குவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. இந்த மண்ணில் வந்து பிறந்திருப்பதே அனைத்து இன்பங்களையும் அணு அணுவாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்ற சிந்தனை முதலில் இருக்கக்கூடாது.
விக்டர் யூகோ லே மிசரபிள் என்கிற தன்னுடைய அற்புதமான படைப்பில் போகிற போக்கில் ஒற்றை வரி சொல்லுவான், லைஃப் இஸ் டு கிவ் நாட் டு டேக். லைஃப் இஸ் டு கிவ் நாட் டு டேக். வாழ்க்கை என்பது உன்னிடம் உள்ளதை அடுத்தவனுக்கு கொடுப்பதற்காகவே தவிர அடுத்தவனிடமிருந்து எதையும் எடுப்பதற்காக. எனவே இப்பொழுது அந்த காமராஜரை பற்றி ஓரளவு நாம் நினைந்து பார்ப்போம், அவரை திரும்பி பார்ப்போம். அவர் வாழ்வில் நிகழ்ந்த சில முக்கியமான சம்பவங்களை இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1903 ஜூலை மாதம் 15ஆம் நாள் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தார். என்னுடைய நோக்கம் 1903 ஜூலை 15 1975 அக்டோபர் 2ஆம் தேதி அவர் கண்மூடுகிற காலம் வரை இடைப்பட்ட 72 ஆண்டு வாழ்க்கை வரலாற்றையும் உங்களிடம் வாரியார் கந்தன் கருணை கதா காலட்சேபம் செய்வதைப் போல செய்வது அல்ல நோக்கம். ஆனால் பெருந்தலைவர் காமராஜரிடமிருந்து நாம் எவற்றை பெற வேண்டும் என்பதுதான், எவற்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த பொழுது ஓரளவு வசதி உள்ள குடும்பத்திலே தான் பிறந்திருக்கிறார். அவருடைய தந்தை குமாரசாமி நாடார் தேங்காய் கடை வைத்து சிறப்பாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். யாரும் எதிர்பாராத நிலையில் குமாரசாமி நாடார் கண்மூடினார். அதற்கு பிறகு அந்த குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்குவதற்கான சூழல் வந்து சேர்ந்தது. கணவன் இல்லாத நிலையில் ஒரு விதவை தாய் சிவகாமி அம்மையார், காமராஜருக்கு அடுத்து சகோதரி நாகம்மை, 2 பிள்ளைகளுக்கு தாய், கணவன் இல்லை. இந்த 2 பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற நிலையில் அந்த சிவகாமி அம்மையாருக்கு அற்புதமான 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த அற்புதமான 2 சகோதரர்களை பயன்படுத்தி அவர்களிடம் இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கான பொறுப்பை கொடுத்திருக்க முடியும். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. கம்பீரமான வாழ்க்கைக்கு தன்னை ஆளாக்கி கொண்ட பெண்மணிதான் சிவகாமி அம்மையார். அவரிடம் இருந்த அணிகலன்கள் அனைத்தையும் மொத்தமாக விற்று அவற்றில் கிடைத்த பணத்தை 1 ரூபாய் வட்டிக்கு கொடுத்து அதில் கிடைத்த தொகையை வைத்துக்கொண்டு சுயமரியாதை கலையாமல் தன்னுடைய பிள்ளைகளை தானாகவே வளர்த்தெடுத்தார். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மிகச்சிறந்த கல்வியை கற்று மிகப்பெரிய மனிதனாக வர வேண்டும் என்று அந்த தாய் கனவு கண்டாள். சின்னஞ்சிறு வயதிலேயே பெருந்தலைவர் காமராஜர் படிப்பின் மீது நாட்டம் இல்லாமல் இந்த தேசத்தின் மீது பற்று கொண்டார். 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்தது. யோசித்து பாருங்கள், அப்பொழுது அவருக்கு வயது வெறும் 16. இன்றைக்கு 16 வயதான பிள்ளை எதை நினைக்கிறான்? இன்று 16 வயதான பிள்ளையினுடைய ஒரே பொழுதுபோக்கு கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த செல்போன் தானே. அந்த செல்போனை துழாவிக் கொண்டிருப்பது தானே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலையாக பல இளைஞர்களுக்கு மாறிவிட்டது. 16 வயதில் காமராஜர் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி செய்தித்தாளில் வாசிக்கிறார். அப்பொழுது அந்த விருது நகர் அல்ல, அது வெறும் 16,000 பேர் மட்டுமே வாழ்ந்த விருது பட்டி. அந்த விருது பட்டியில் ஒரு பொடிக்கடை இருந்தது. அந்த பொடிக்கடையிலே தான் காமராஜரும் மற்ற பொடியன்களும் கூடுவார்கள். அப்படி கூடி அவர்கள் தேசத்தை பற்றி விவாதிப்பார்கள், செய்தித்தாள்களை புரட்டி படிப்பார்கள். அப்படி படிக்கிற போதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றிய செய்தி பேரதிர்ச்சியை காமராஜருக்கு கொடுத்தது. அதன் விளைவாக முழுமையாக தன்னை அரசியல் களத்தில் ஈடுபடுத்தி கொண்டார். அவர் வளர்ந்த அந்த விருது பட்டி முழுக்க முழுக்க ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சியின் கோட்டையாக இருந்தது. அங்கே இருந்த பெருவணிகர்கள் அத்துணை பேரும் நீதி கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். காங்கிரஸ் வளர்வதற்கான சூழலே விருதுப்பட்டியில் இல்லாத நேரம். அந்த இடத்திலேதான் காமராஜர் காங்கிரஸ் கொடியை கையிலே எடுத்தார். 1919 தொடங்கியது அவருடைய அரசியல் வாழ்வு. ஒரு எளிய தொண்டனாக இருந்து தூய்மையாக பணியாற்றுகிற பொழுது நீங்கள் சிறந்த தலைவனாக வருவீர்கள் என்பதற்கு காமராஜரிடம்தான் பாடம் கற்க வேண்டும். முதலிலேயே அவர் பிறக்கும் பொழுதே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்லுவார்களே, அப்படி வெள்ளி கரண்டியை வாயில் வைத்துக் கொண்டு பிறந்தவர் இல்லை.
கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் வாழ்ந்த காலம், அவர் வளர்ந்த காலம், அன்றைய அரசியல் சூழல். நீங்கள் சென்னை போன்ற ஒரு பெருநகரத்தில் பிறந்திருக்க வேண்டும். ஒரு பணக்கார பின்புலம் உங்களுக்கு இருக்க வேண்டும், பாரம்பரிய பெருமை. ஆங்கிலத்தில் கல்வி கற்று ஒரு பட்டதாரியாக திகழ வேண்டும். உயர் சாதியில் நீங்கள் பிறந்திருக்க வேண்டும். சகல வசதிகளும் உள்ள ஒரு பெருநகரத்தில் பிறந்திருக்க வேண்டும். உயர் சாதி குடிமகனாக நீங்கள் உருவெடுத்திருக்க வேண்டும். ஆங்கில கல்வியின் மூலமாக உங்கள் அறிவை பெருக்கி இருக்க வேண்டும். செல்வ செழிப்பில் உங்களுடைய குடும்பம் மிதந்திருக்க வேண்டும். இவை அனைத்தும் பின்புலமாக இருந்தால் மட்டும்தான் அரசியல் களத்தில் நீங்கள் சாதிக்கக்கூடிய மனிதனாக, தலைவனாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்த காலம் அது. இவை எதுவுமே காமராஜரிடம் இல்லையே. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், நான் ஏழையாக பிறந்து விட்டேனே, படிப்பறிவற்ற பெற்றோருக்கு மகனாக பிறந்திருக்கிறேனே, செல்வச் செழிப்பை நான் காணவே முடியவில்லையே, வறுமை பள்ளத்தில் வாடி கிடக்கிறேனே என்று மூலையில் முடங்கி முகாரி ராகம் வாசிக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்குமான பாடம் காமராஜருடைய வாழ்க்கை. ஒரு மனிதன் வளர்வதற்கான எந்த விதமான பின்புலமும் காமராஜருக்கு இயல்பாக அமையவில்லை. மாறாக ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு தடைக்கற்களாக எவையெல்லாம் இருக்குமோ அத்தனை தடைக்கற்களும் காமராஜருடைய வாழ்வில் அவர் கண்முன்னாலே இருந்தன. இவற்றையெல்லாம் தகர்த்து விட்டு மேலே வந்த மனிதன் காமராஜ். அவர் முதலில் எளிய தொண்டனாகத்தான் தன் அரசியல் வாழ்வை தொடங்கினார் என்றேன். அன்றைக்கு அவர் காலத்தில் மிக மிக புகழ்பெற்ற பேச்சாளர்களாக இருந்த வரதராஜலு நாயுடு, ஜார்ஜ் ஜோசப், கோடையிடி குப்புசாமி, இப்படி மிக புகழ்பெற்ற மனிதர்களாக மேடைகளில் முழங்கிக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் காமராஜர் விருதுப்பட்டிக்கு வரவழைப்பார். அப்படி அவர்களை வரவழைத்து அனுப்பி வைப்பதற்கும் மேடை போடுவதற்கும் உண்டான செலவை ஈடுகட்டுவதற்கு ரயில் நிலையங்களிலே சென்று பயணிகளிடையே பிச்சை எடுப்பார். அப்படி பிச்சை எடுத்து நீதி கட்சி ஒரு கூட்டம் போட்டு வெள்ளையனுக்கு ஆதரவாக பரப்புரை நிகழ்த்துகிற அடுத்த கணமே அவர்களுடைய பரப்புரையில் வைக்கப்பட்ட வாதங்களை முறியடிப்பதற்காக உடனே ஒரு மேடை போடுவார். அப்படி ஒரு மேடை போட்டு மக்களை அழைப்பதற்கு காமராஜ் என்ன செய்தார் என்பதுதான் இன்றைய இளைஞன் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது வருகிற பொழுதே எனக்கு என்ன பதவி கிடைக்கும், எந்த பதவியை வைத்துக்கொண்டு எவ்வளவு சுகங்களையும் அதிகாரங்களையும் அனுபவிக்க முடியும், இந்த கட்சியில் சேர்ந்தால் கோட்டைக்கு செல்ல முடியுமா என்றெல்லாம் கனவுகளோடு வரக்கூடிய மனிதர்களை, இளைஞர்களை தான் நான் பார்க்கிறேன் இன்றைய சமூக அமைப்பில். அன்று காமராஜ் எப்படி வந்தார்? இடுப்பில் ஒரு முரசை அவர் கட்டிக்கொண்டார். பக்கத்திலே இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களுக்கும் சென்று முரசறைந்து ஜார்ஜ் ஜோசப் மதுரையிலே இருந்து பேசுவதற்காக வருகிறார். மக்களே ஒன்று கூடுங்கள். பெரியார் வருகிறார், மக்களே ஒன்று கூடுங்கள். பெரியார் பெருந்தலைவராக தமிழ்நாடு காங்கிரஸில் இருந்த நேரத்தில் அடிமட்ட தொண்டனாக இருந்தவர் தான் காமராஜ். வரதராஜலு நாயுடு வருகிறார் என்றெல்லாம் முரசறைந்து மக்களை வரவழைத்து கூட்டம் நடத்துகிற எளிய தொண்டனாகத்தான் 1919 காமராஜர் தன்னை உருவாக்கி கொண்டார். 1936 தமிழ்நாடு காங்கிரசின் செயலாளராக மாறுகிறார். அப்பொழுது தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவராக சத்தியமூர்த்தி வந்து சேர்ந்தார். யோசித்து பாருங்கள், சத்தியமூர்த்தி படிநிலை சமுதாயத்தின் மேல்நிலையிலே இருந்த உயர்சாதியை சார்ந்தவர், பிராமணர். ஆனால் அவரிடம் செயலாளராக சென்று சேர்ந்த காமராஜ் அந்த படிநிலை சமுதாயத்தின் அடிநிலையிலே அழுத்தப்பட்ட சமூகத்திலே இருந்து வந்தவர். சத்தியமூர்த்திக்கும் காமராஜருக்கும் இடையே இருந்த அந்த அன்பும் நட்பும் பாசமும் பரிவும் சொல்லில் வடிக்க முடியாதவை. நன்றி என்று நான் சொன்னேனே, காமராஜருக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னேனே, நன்றியின் வடிவமாகவே காமராஜ் வாழ்ந்தார் என்பதற்கு வரலாறு என்ன தெரியுமா? தான் முதலமைச்சரான அடுத்த கணமே
முதலில் அவர் சென்று சேர்ந்த இடம் சத்தியமூர்த்தி என்னுடைய மனைவியை தரிசிப்பதற்குத்தான். அப்பொழுது சத்தியமூர்த்தி இல்லை. சத்தியமூர்த்தியின் மனைவியை சென்றவர் தரிசித்தார். ஆவடி காங்கிரஸ் மாநாட்டை நடத்துகிற பொழுது காங்கிரஸ் பேரியக்கத்தை சோசலிச சிந்தனைகளின் பக்கம் திருப்புவதற்கான அடித்தளத்தை அமைத்த அந்த ஆவடி மாநாடு நடக்கக்கூடிய இடத்தை சத்தியமூர்த்தி நகர் என்று பெயர் சூட்டினார். பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் என்று பெயர் வைத்தார். சத்தியமூர்த்தியின் திருமகள் லட்சுமி கிருஷ்ணமூர்த்தியை எம்எல்சியாக உட்கார வைத்து அழகு பார்த்தார். முடிந்த பொழுதெல்லாம் சத்தியமூர்த்தியின் வீட்டிற்கு சென்று சத்தியமூர்த்தி இல்லாத ஒரு வெற்றிடத்தை அவர்கள் நினைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அவருடைய மனைவியையும் அவருடைய ஒற்றை மகளாகிய லட்சுமி கிருஷ்ணமூர்த்தியையும் சென்று பார்ப்பார். அவர்கள் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் இவரே திருப்பதிக்கு அழைத்து கொண்டு போவார். முடிந்த வரையில் அந்த குடும்பத்திற்கு கண் மூடுகிற கடைசி நாள் வரை நன்றி உள்ள மனிதனாகவே வாழ்ந்தவர் காமராஜர். ஏனென்றால் அந்த காலத்தில் சத்தியமூர்த்தி என்கிற ஒரு உயர்ஜாதிக்காரர் தலைவராக உட்கார்ந்து கொண்டு நீங்கள் அடித்தட்டிலே இருக்கக்கூடிய 4ஆம் சாதியை சார்ந்த காமராஜரை செயலாளராக ஏற்றுக்கொள்வது என்பது, அவரை சரிசமமாக வைத்துக் கொள்வது என்பது, வட இந்தியாவிலே இருந்த புகழ்பெற்ற தலைவர்களிடமெல்லாம் காமராஜரை கொண்டு போய் அறிமுகப்படுத்தியவர். அவர் அறிமுகப்படுத்துகிற பொழுது கூட எனக்கு அறிவுரை வழங்கக்கூடிய வழிகாட்டி காமராஜ் என்றுதான் அவர் ஒவ்வொருவரிடமும் சொல்லி இருக்கிறார். He is not my follower, he is my counselor என்று சொல்லி இருக்கிறார். என்னை பின்பற்றக்கூடியவன் அல்ல, எனக்கே வழிகாட்டக்கூடியவன் என்று சொல்லி சொல்லி அவரை வளர்த்தெடுத்தார். 1940 பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர் பொறுப்பில் வந்து அமர்கிறார். யோசித்து பாருங்கள். 1919 1940 இடைப்பட்ட 21 ஆண்டுகள் அவர் நடத்திய கட்சி பணி, அவர் அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றிய தேசப்பணி, அவற்றையெல்லாம் விரிவாக சொன்னால் நேரமாகும். அவ்வளவு தியாகங்களை அவர் செய்தார். 1940 அவர் சிறைவாசத்தில் அலிப்பூர் சிறையிலே அவர் இருந்த பொழுதுதான் அவர் இல்லாத நிலையிலேயே விருதுநகர் முனிசிபாலிட்டிக்கு நடந்த தேர்தலில் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். முனிசிபல் சேர்மனாக அவரை அலங்கரிக்க விருதுப்பட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பதவியை அவருக்காக காணிக்கை கொடுத்தார்கள். சிறையிலே இருந்து வந்தவர் அந்த முனிசிபாலிட்டியின் அலுவலகத்திற்குள்ளே நுழைந்தார். அதில் சேர்மன் பதவிக்கு உரிய இடத்தில் கையொப்பமிட்டார். அதற்கு அடுத்து 2 நிமிடங்களில் இந்த பதவியிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தார். 1940 விருதுநகர் முனிசிபாலிட்டியிலிருந்து வெளியேறிய அந்த மனிதனை நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இருக்கையில் அமர்த்தினார்கள். ஆனால் என்னால் இருக்க இயலாது என்று சொல்லிவிட்டு பதவியை புறக்கணித்து விட்டு வெளியே வந்தார். 1963 அக்டோபர் மாதம் 2ஆம் நாள் ஏறக்குறைய 9 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தி இருக்கிறார். அவர் ஆண்டது போதும் என்று ஒருவனும் சொல்லவில்லை. ஆனால் தானாகவே அந்த கோட்டையிலிருந்து தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்தார். நான் பல தருணங்களில் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன். காமராஜர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கல்வியை வளர்த்தார். காமராஜர் தன் ஆட்சி காலத்தில் அணைகளை கட்டினார். இதில் ஒரு வேடிக்கை தெரியுமா உங்களுக்கு? பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய அணைகள் தான் இன்று வரை நீர்ப்பாசனத்திற்கும் விவசாயத்திற்கும் அடித்தளத்தை அமைத்திருக்கிறதே தவிர அதற்கு பிறகு ஒரு மனிதனாவது இந்த 50 ஆண்டு கால திராவிட இயக்க ஆட்சியில் ஒரு அணை கட்டினார்கள் என்று சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு அணை. கலைஞர் அவர்கள் முயன்று ஒரு அணையை திருச்சிக்கு பக்கத்தில் குடகனாறு அணை என்று கட்டினார். ஒரு நாள் பெய்த மழையில் அடுத்த நாளே அது இருந்த தடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டது. யோசித்து பாருங்கள். தமிழகம் முழுவதும் 15 அணைக்கட்டுகளை உருவாக்கியவர் காமராஜர் தன்னுடைய 9 ஆண்டு கால பொற்கால ஆட்சியில். எங்கெல்லாம் நதி நடந்து செல்கிறதோ அந்த நதியின் முதுகுகளின் மீது அணைகளை கட்டி நீரை தேக்கி நீர்ப்பாசனத்தை பெருக்கெடுத்து ஓடச் செய்த மனிதன்.
காமராஜ் ஒரு சமூக விஞ்ஞானி. காமராஜரை படிப்பறிவற்றவர்கள் என்று சொல்லுவார்கள். காமராஜர் என்ன படித்தார்? ஏனென்றால் காமராஜர் முதலமைச்சர் நாற்காலில் வந்து அமர்வதற்கு முன்பு அந்த இடத்தில் இருந்த மனிதன் மாமேதை ராஜாஜி, மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன், வேதங்களையும் இதிகாசங்களையும் உபனிஷதங்களையும் கரைத்து குடித்த மனிதன். ராஜாஜிக்கு இணை சொல்ல ஒரு அறிவாளி இந்த மண்ணில் இல்லை என்ற புகழ் எங்கும் பரவி இருந்தது. அந்த மனிதர் ஆட்சி கட்டிலை விட்டு இறங்குகிறார். இவர் அந்த இடத்தில் போய் அமர்கிறார். புகழ்பெற்ற இந்து பத்திரிகையே தலையங்கம் எழுதியது. அப்பொழுது ராஜாஜி இருந்த இடத்தில் காமராஜரா? காமராஜர் ஒரு கட்சியின் தலைவராக நீண்ட அனுபவங்களை பெற்றவர். ஆனால் ஆட்சி நிர்வாகத்தில் அவருக்கு எந்த அனுபவமும் கிடையாதே. என்ன நடக்கப் போகிறதோ தமிழ்நாட்டில் என்று எழுதியதுதான் இந்து பத்திரிகை தலையங்கத்தில். அதைவிட இன்னும் மோசமாக கல்கி தலையங்கம் எழுதினார். அதையெல்லாம் சொன்னால் மனதுக்கு வருத்தமாக இருக்கும். சிறிய தலையில் பெரிய பதவி என்று தலைப்பு போட்டு காமராஜரை கேவலப்படுத்துவதற்கு முனைந்தார்கள். அவர் படிக்காதவர் என்றுதான் சொன்னார்கள். அவர் படிக்காதவர் தான். நானே மாணவனாக இருக்கிற பொழுது பல திராவிட முன்னேற்ற கழக கூட்டங்களில் தலைவர்கள் பேசுவதையெல்லாம் நின்று கேட்டிருக்கிறேன். ஏறக்குறைய எல்லா கட்சி தலைவர்களுடைய பேச்சுக்களையும் நான் ஒரு ஓரத்தில் நின்றபடி கேட்டிருக்கிறேன். அவர்கள் பேசுவார்கள். காமராஜருக்கு படிப்பறிவு உண்டா? காமராஜர் எந்த கல்லூரியில் படித்தார்? காமராஜருக்கு ஒரு முறை அது வேடிக்கையாக சொல்வார்கள். who are you என்று கேட்டால் ஐஎஸ் காமராஜ் என்று சொன்னார். அங்கே ஐ ஆம் காமராஜ் என்று கூட சொல்ல தெரியாது அவருக்கு. ஐஎஸ் காமராஜ், எங்கே ஈஸ் போடுவது எங்கே ஆம் போடுவது கூட தெரியாது. அவர் எந்த கல்லூரியில் படித்தார்? தொடர்ந்து இவர்கள் கேலி செய்தார்கள். காமராஜர் பொறுத்து பொறுத்து பார்த்தார். ஒரு மேடையில் இவர்களுக்கு பதில் சொன்னார். நான் எந்த கல்லூரியில் படித்தேன் என்று எப்பொழுது உங்கள் முன்னாலே சொன்னேன்? நான் தான் படித்தவன் இல்லையே. நான் படிக்கவில்லை என்பதனால் தானே இந்த தமிழ் சமூகம் முழுவதும் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கிறேன். எனக்கு கிடைக்காத பேரு, எனக்கு கிடைக்காத இன்பம், எனக்கு கிடைக்காத வாய்ப்பு என் தமிழ் சகோதரர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தானே நான் பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்திருக்கிறேன். காமராஜருக்கு பூகோளம் தெரியுமா என்று எதிர்க்கட்சிக்காரர்கள் கேட்கிறார்கள். நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் எந்த பூகோளத்தை சொல்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் எங்கே மேடு இருக்கிறது, எங்கே பள்ளம் இருக்கிறது, எங்கே ஆறு ஓடுகிறது, எங்கே மலைகள் இருக்கின்றன, எத்தனை ஏரிகள் இருக்கின்றன, எத்தனை குளங்கள் இருக்கின்றன, எங்கெங்கே வயல்கள் இருக்கின்றன, எங்கெங்கே காடுகள் இருக்கின்றன, இவையெல்லாம் பேசுவதுதானே பூகோளம். இவைதான் பூகோளம் என்றால் அந்த பூகோளம் உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னவர் காமராஜர். பிராக்டிக்கல் நாலேஜ், அனுபவ அறிவு. படிப்பறிவு ஒரு காலம் பயன் தராது. பட்டறிவின் மூலமாகத்தான் ஒருவன் புத்தனாக முடியும். பெருந்தலைவர் காமராஜர் வாழ்க்கையை படித்தார், மனிதர்களை படித்தார். மனிதர்களை படிப்பதுதான் முக்கியமானது. புத்தகத்தில் இருக்கக்கூடிய வெற்றுத்தாள்களை புரட்டி கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை. மனிதர்களை படித்தார். நீங்கள் யோசித்து பாருங்கள். காமராஜருடைய 9 ஆண்டு கால ஆட்சி சாதனைகளை கொஞ்சம் பாருங்கள். ஒரு பக்கம் அவர் என்ன நினைக்கிறார்? கல்வி கூடங்கள் வர வேண்டும், எல்லா இடங்களிலும் பிள்ளைகள் கல்வியை பெற வேண்டும். காமராஜருக்கு முன்பு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் 6000 பள்ளிக்கூடங்களை மூடினார். ராஜாஜியினுடைய தன்னலமற்ற பொது வாழ்வை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அவருடைய அறிவை, அவருடைய ஆற்றலை, அவருடைய தூய்மையான வாழ்க்கையை நான் ஒருபோதும் எள்மூக்கின் முனைகளவும் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் தமிழ்நாட்டில் நிறைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், நிறைய பிள்ளைகள் படிப்பதற்கு பள்ளிக்கூட கட்டிடங்கள் அதிகமாக இல்லை. அதனால் ஒருவேளை அவர்கள் படிக்கட்டும். ஷிஃப்ட் சிஸ்டம் என்று இப்பொழுது பரவலாக எல்லா இடத்திலும் கொண்டு வந்திருக்கிறார்களே, அதை முதலில் யோசித்த மனிதன் ராஜாஜி. எனவே ஒருவேளை படிக்கட்டும், ஒருவேளை ஏதாவது ஒரு தொழிலை கற்கட்டும் என்று ராஜாஜி சொல்லி இருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் நாவில் சனி வந்து நடனம் ஆடியது.
அதனால் அவர் சொன்னார், ஒருவேளை படிக்கட்டும், பிற்பகலுக்கு பிறகு வீடு சென்று அவருடைய தந்தை என்ன தொழிலை செய்கிறாரோ அந்த குலத்தொழிலை அவர் கற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் ஒன்று யோசிக்க வேண்டும், காந்தியம் என்பதே தொழில் சார்ந்த கல்வியை முன்னெடுத்து வைப்பதுதான். வெறும் மூளை சார்ந்த அறிவு, அதை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு பெரிய அறிவாளியாகி விடுவது என்பதை காந்தியம் ஏற்பதில்லை. உடல் உழைப்பு இருக்க வேண்டும், உடலிலிருந்து வியர்வை வழிய வேண்டும். என்னுடைய உடம்பிலிருந்து வழியக்கூடிய வியர்வையின் விளைச்சலில் தான் நான் உண்டு பசி ஆற வேண்டும். அதுதான் உண்மையான சுயமரியாதை. எனவே உடல் உழைப்பும் ஏட்டு படிப்பும் ஒன்றாக சேர்ந்து வர வேண்டும் என்பதுதான் காந்தியம். அந்த காந்தியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைத்த ராஜாஜி இந்த இடத்தில் தவறிழைத்து விட்டார். பெரியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் சூறாவளியை போல் புறப்பட்டார். இது குலக்கல்வி என்று சொன்னார். சாதி வர்ணாசிரம முறையை மறுபடியும் புதுப்பிப்பதற்கு ஆச்சாரியார் முனைகிறார் என்று பேசினார். அந்த நேரத்தில் காமராஜர் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக இருக்கிறார். அவரிடம் செய்தியாளர்கள் கேட்டபொழுது கடுமையாக ராஜாஜியினுடைய குலக்கல்வி திட்டத்தை காமராஜ் எதிர்த்தார். எப்படியாவது இதை பயன்படுத்தி, ராஜாஜிக்கு எதிராக இருக்கிற எதிர்ப்பு அலையை பயன்படுத்தி அவரை வீழ்த்திவிட்டு அந்த நாற்காலியில் அமர வேண்டும் என்ற அற்ப ஆசை காமராஜருக்கு இல்லை. காமராஜ் ராஜாஜியின் வீடு தேடி சென்றார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜ் ராஜாஜியின் வீடு தேடி சென்றார். சென்று ராஜாஜியிடம் சொன்னார், இந்த குலக்கல்வி திட்டத்தை ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்க்கிறது. தயவு செய்து இந்த கல்வி திட்டத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்களே முதலமைச்சராக இருந்து இந்த மண்ணை சிறப்பாக நிர்வாகம் செய்யுங்கள். போய் கேட்டார். ஆனால் ராஜாஜி ஒரு பிடிவாதக்காரர். இப்படி ஒரு கல்வி திட்டத்தை அவர் கொண்டு வந்த பொழுது யாரை கேட்டு யாரை கலந்து ஆலோசித்து நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று செய்தியாளர்கள் கேட்ட பொழுது ராஜாஜி கொஞ்சம் ஆணவத்தோடே பதில் சொன்னார். ஆதிசங்கரரும் ராமானுஜரும் யாரை கேட்டு தங்களுடைய சித்தாந்தங்களை வெளிப்படுத்தினார்கள், அப்படித்தான் நான் செய்தேன் என்று சொன்னார். ஆனால் காமராஜர் வேண்டிய அந்த வேண்டுகோளை ராஜாஜி ஏற்கவில்லை. இந்த கல்வி திட்டம்தான் தமிழ்நாட்டிற்கு பயன் தரும் என்று நான் நம்புகிறேன். இந்த திட்டம் நீடிப்பதாக இருந்தால் நான் முதலமைச்சராக இருக்கிறேன். இந்த திட்டம் உங்களுக்கு தேவையில்லை என்று என்னை எதிர்ப்பதாக இருந்தால் நான் இந்த பதவியை விட்டு விலகிக் கொள்கிறேன் என்றார் ராஜாஜி. அதற்கு பிறகு அந்த நேரத்தில் அவர் 6000 பள்ளிக்கூடங்களை மூடினார். காமராஜர் ஆட்சிக்கு வந்தார். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, காமராஜர் அப்பொழுது கூட முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளவே இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காமராஜர் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று சொன்னார்கள். காமராஜர் நேருவை சந்தித்தார். நேருவிடம் போய் ஒரு விசித்திரமான ஒரு பரிந்துரையை வைத்தார். நேரு அதை கேட்டு சிரித்தார். காமராஜ் சொன்னார், எனக்கு நிர்வாகத்தில் பெரிய பயிற்சி கிடையாது. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸில் இருப்பவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நான் முதல்வராக இருக்க வேண்டும் என்கிறார்கள். நான் வேண்டுமென்றால் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களின் தலைவராக இருக்கிறேன், முதலமைச்சராக வேறொருவரை வைத்துக் கொள்ளலாமே என்றார். சிரித்தபடி நேரு சொன்னார், அது எப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் சரிப்படும்? பெரும்பான்மை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மனிதர் யாரோ அவர்தான் முதல்வராக இருக்க முடியும். நீங்கள் முதல்வராக இருங்கள், சென்று வேலை பாருங்கள் என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகும் தன்னம்பிக்கை பெரிதாக இல்லை காமராஜருக்கு. எந்த வரதராஜலு நாயுடுவையும் எந்த பெரியாரையும் முரசறைந்து தமுக்கடித்து இவர்கள் வந்து முழங்குவார்கள் என்று கூட்டம் போட்டாரோ அந்த பெரியாரும் அந்த வரதராஜலு நாயுடுவும் பெருந்தலைவர் காமராஜரை வற்புறுத்தினார்கள். நீங்கள் முதலமைச்சராக இருங்கள், உங்களால் முடியும் என்று சொன்னார்கள். முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தார். 1954ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு அன்று அவர் கோட்டையில் முதல்வராக அமர்ந்தார். 9 ஆண்டு காலம் அவர் என்ன செய்தார் என்று பாருங்கள். இன்றைக்கும் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதே, இன்றைக்கும் மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர் என்ன செய்தார் என்பதை பாருங்கள். முதலில் அவர் யோசிக்கிறார், தமிழகத்தில் அறியாமை இருட்டில் அழுந்தி கிடக்கக்கூடிய பிள்ளைகள் முதலில் கல்வியை பெற்றாக வேண்டும்.
எல்லா இடங்களிலும் பள்ளிக்கூடம். 1 மைல் தூரத்திற்குள் ஒரு தொடக்கப்பள்ளி, 3 மைல் தூரத்திற்குள் ஒரு நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்திற்குள் ஒரு உயர்நிலை பள்ளி என்று முடிவெடுத்தார். அதைத்தான் அப்பொழுது கல்வித்துறை அதிகாரியாக இருந்த நேத்து சுந்தரவடிவேலு தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் நெகிழ்ச்சியோடு சொல்கிறார். எப்படிப்பட்ட புரட்சியை காமராஜ் செய்தார்! எப்படிப்பட்ட புரட்சி! தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி என்ற சூழலை உருவாக்கிய மனிதன் காமராஜ் என்று சொன்னார். எல்லா திசைகளிலும் பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார். கல்லூரிகள் பிறந்தன, பொறியியல் கல்லூரிகள் அவருடைய காலத்தில் தான் உருவெடுத்தன. 6 பொறியியல் கல்லூரிகளை அவர் தொடங்கினார். தஞ்சையில் ஒரு மருத்துவக் கல்லூரியை அவர் காலத்தில் தொடங்கினார். இப்படி பொறியியலிலிருந்து, தொழிற்கல்வியிலிருந்து, மருத்துவத்திலிருந்து அனைத்துக்குமான கல்லூரிகளை தொடங்குவது மட்டுமல்ல, கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரையில் பள்ளி கல்விக்கூடங்களை அவர் பெரிதாக வளர்த்தார். சரி, கல்வி புரட்சியை உருவாக்கியதோடு தன் கடமை முடிந்து விட்டது என்று நினைத்தாரா? அங்கேதான் நான் சொல்கிறேன், he was a social scientist என்று, சமூக விஞ்ஞானி. படிக்கிறான், படித்துவிட்டு வெளியே வந்து வேலை இல்லை என்று நிற்பானே, வேலை இல்லை என்று நிற்கக்கூடிய அந்த இளைஞனுக்கு வேலையை தேடி தருவது அரசின் கடமை அல்லவா? எனவே ஒரு பக்கம் பள்ளிக்கூடங்களை திறந்தார், மறுபக்கம் உடனடியாக தொழிற்கூடங்கள் வளர்வதற்கான வழிக்கதவத்தை திறந்து வைத்தார். மாநில அரசால் முடிந்த வரையில் தொழிற்கூடங்களை திறந்தார். தொழில் பயிற்சியை பெறுவதற்காக மாநிலம் முழுவதும் தொழிற்பயிற்சி பட்டறைகளை உருவாக்கினார், தொழிற்பேட்டைகளை உருவாக்கினார். அது மட்டுமல்ல, நேருவிடம் தனக்கு இருந்த சொந்த செல்வாக்கை பயன்படுத்தித்தான் மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தையும் கொண்டு வந்தார். இங்கே ஒரு ICF ரயில் பெட்டி தொழிற்சாலை எப்படி வந்தது? ஆவடி டேங்க் தொழிற்சாலை எப்படி வந்தது? நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் எப்படி வந்தது? திருச்சியை பொறுத்தவரையில் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் எப்படி வந்தது? இப்படி வரிசையாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அத்தனை மத்திய அரசின் நிதி உதவியை பெற்று எந்த பக்கத்திலும் தொழில்துறையை அவர் வளர்த்தெடுக்க முனைந்தார். தனியார் தொழில் தொடங்குவதற்கு ஊக்கத்தை கொடுத்தார். இப்படி ஒரு பக்கம் படிக்கிறான், படித்தவன் வெளியே வருகிற பொழுது அவன் ஒரு வேலையை பெற வேண்டும் என்பதற்காக தொழில் உற்பத்தியை பெருக்குகிறார். சரி, படித்தாயிற்று, தொழிலில் போய் சேர்ந்து பணிபுரியலாயிற்று, பசி என்ற ஒன்று இருக்குமே, அதை யோசிக்கிறார். அதனால் அவர் என்ன செய்தார்? விவசாயம் பெருக வேண்டும், வேளாண்மை பெருக வேண்டும் என்பதற்காக நீர்ப்பாசன திட்டங்களின் மீது அவருடைய கவனம் சென்றது. அதன் விளைவுதான் அத்தனை அணைக்கட்டுகளும் உருவெடுத்தன. ஒரு பக்கம் கல்வி வளர்ச்சி, ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி, ஒரு பக்கம் விவசாய வளர்ச்சிக்கான நீர்ப்பாசன பெருக்கம். சரி, இவை அனைத்துக்குமே இன்றியமையாதது எது? மின்சக்தி இல்லாமல் என்ன நடக்கும்? அதனால் மின் உற்பத்தி. ஒரு பக்கம் நிலக்கரியிலே இருந்து மின் உற்பத்தி. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு பக்கம் நீர் மின்சக்தி, இன்னொரு பக்கம் நிலக்கரியில் அனல் மின்சக்தி. இவை இரண்டும் போதாது என்று கல்பாக்கத்தில் அணு மின்சக்தியையும் கொண்டு வந்தவர் காமராஜர் தான். எனவே ஒரு பக்கம் கல்வி வளர்ச்சி, ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி, ஒரு பக்கம் விவசாய வளர்ச்சி, ஒரு பக்கம் இவற்றிற்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய மின் உற்பத்தி. எவன் இப்படியெல்லாம் சிந்தித்து ஆண்டிருக்கிறான் இந்த மண்ணை? 9 ஆண்டு காலம். இன்றைக்கும் நீங்கள் பக்கம் பக்கமாக போடலாம். எத்தனை அணைக்கட்டுகள் உருவெடுத்தன, எத்தனை தொழிற்பேட்டைகள் உருவெடுத்தன, எத்தனை கல்லூரிகள் பிறந்தன. காமராஜர் தமிழுக்கு செய்யவில்லையா? காமராஜருடைய ஆட்சி காலத்திலேதான் தமிழ் இந்த மாநிலத்தினுடைய ஆட்சி மொழி என்ற சட்டம் உருவானது என்பதை மறந்து விடாதீர்கள். 1956 ஆட்சி மொழி சட்டத்தை உருவாக்கியது யார்? காமராஜர். தமிழுக்கு ஆட்சி மொழி அந்தஸ்தை அவர்தான் கொடுத்தார். அவருடைய காலத்திலேதான் 1958 நிதியமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் சட்டமன்றத்தில் அவர் சமர்ப்பித்த அந்த பட்ஜெட், அதற்கு முன்பு பட்ஜெட் என்று தான் சொல்லப்பட்டது, அதை நிதிநிலை அறிக்கை என்று தமிழில் முதலாக வெளிப்படுத்தியது காமராஜர் ஆட்சிதான். காமராஜர் ஆட்சியிலேதான் தமிழ் வளர்ச்சி மன்றம் என்ற ஒன்றை அவர் தொடங்கினார்.
காமராஜர் ஆட்சியிலேதான் தமிழை பயிற்று மொழியாக கொண்டு வருவதற்கு அவர் முனைந்தார். வேறெங்கும் செல்ல வேண்டாம், கல்லூரியில் உயர் கல்வியை தமிழ் வழியாக படிக்க வேண்டும் என்பதற்கு முதலில் அவர் பரிசோதனையாக எடுத்துக்கொண்டதே இந்த கோவையில் இருக்கக்கூடிய அரசினர் கலை கல்லூரி தான். கோவையில் தான் கொண்டு வந்தார். ஆனால் தமிழில் படிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. நமக்குத்தான் ஒரு அடிமைத்தனம் உண்டே. தமிழில் படித்துவிட்டு சென்றால் மரியாதை சமூகத்தில் கிடைக்காது, வேலை கிடைக்காது என்றெல்லாம் நினைத்து அதை அவர்கள் ஊக்குவிக்கவில்லை. அவர் தமிழகம் முழுவதும் எல்லா கல்வி நிலையங்களிலும் உயர்கல்வியை தமிழிலேயே கொடுப்பதற்குத்தான் முயன்றார். ஆனால் மக்களிடம் அதற்கு பேராதரவு கிடைக்கவில்லை. எனவே எந்த ஒன்றை அவர் தொடாமல் இருந்தார். இந்த இனத்திற்கு அவர் தொண்டு செய்யவில்லையா? இந்த மொழிக்கு அவர் தொண்டு செய்யவில்லையா? அடித்தட்டிலே நசுங்கி கிடந்த மக்களுக்கு அவர் தொண்டு செய்யவில்லையா? 1950 ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகளை வழங்கியது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த நேரத்தில் சண்பகம் என்கிற ஒரு மாணவி, பிராமண சமூகத்தை சார்ந்த பெண், அவர் மருத்துவக் கல்லூரியில் விண்ணப்பிக்கிறார். இடஒதுக்கீடு இருந்த நேரம் அது. இடஒதுக்கீடு இருப்பதனால் எனக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்காமல் போய்விட்டது. இந்த இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்று வழக்கு தொடுத்தார். இதே சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சண்பகத்தினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த இடஒதுக்கீடு திட்டத்தையே ரத்து செய்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் அரசு நாடியது. உச்சநீதிமன்றமும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இந்த இடஒதுக்கீடு என்று சொல்லி அதுவும் ரத்து செய்தது. இன்றைக்கு இடஒதுக்கீட்டை நாம் பெற்றிருக்கிறோமே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக பயன்பெற்ற எத்தனை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த இடஒதுக்கீடு என்பதே அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றமே ரத்து செய்த நிலையில் தமிழகத்தில் இதை மிகப்பெரிய போராட்ட களமாக மாற்றியவர் பெரியார். ஆனால் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, வாழ்க்கை முழுவதும் பெரியார் போராடினார், போராடி கொண்டே இருந்தார். அவருடைய எந்த போராட்டத்திலும் வன்முறை என்பது எள்மூக்கின் முனையளவும் இருந்ததே கிடையாது, மறந்துவிடாது. பிராமண எதிர்ப்பு என்று சொன்னார், எந்த பிராமணனுடைய பூநூலையும் அவர் அறுத்தது கிடையாது. பிள்ளையார் சிலை உடைப்பு என்று சொன்னார், பிள்ளையார் சிலையை காசு கொடுத்து வாங்கி வந்து தெருவில் உடைத்திருப்பாரே தவிர எந்த கோவிலுக்குள்ளும் சென்று ஒரு பிள்ளையார் சிலையை உடைத்ததாக பெரியார் மீது நீங்கள் பழி சொல்ல முடியாது. பெரியாருடைய போராட்டத்தில் வன்முறைக்கு இடமே கிடையாது. ஈடு என்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு ஆயுதம் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட பொழுது பெரியார் போர்க்கோலம் பூண்டார். பெரியார் போர்க்கோலம் பூண்டதும் தமிழ்நாடு முழுவதுமே போர்க்களமானது. அன்றைக்கும் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக காமராஜர் தான் இருக்கிறார். இங்கிருந்து காமராஜ் டெல்லிக்கு பறந்தார், நேருவை தனியாக சந்தித்தார். நேருவிடம் சொன்னார், இந்த இடஒதுக்கீடு மிக முக்கியமானது. இந்த இடஒதுக்கீடு இல்லாமற் போனால் அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் கல்வியை பெற்று உயர் வாழ்வு வாழ்வதற்கான வாய்ப்பே பறிக்கப்பட்டுவிடும். எனவே தயவு செய்து நீங்கள் அரசியல் சட்டத்தின் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றார். இதை தமிழகத்தில் உருவாக்கி பெரும் போராக மாற்றிய பெருமை பெரியாருக்கு என்றால், அதை ஆள்பவர்களிடம் சரியாக கொண்டு போய் சேர்த்து முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த பெருமை காமராஜர். எனவே இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடு என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 69 விழுக்காடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் நன்றி பாராட்ட வேண்டியது 2 பேருக்குத்தான். ஒருவர் பெரியார், அடுத்தவர் காமராஜர். நான் இந்த இடத்தில் ஜெயலலிதாவுக்கு கூட நன்றி பாராட்டுவேன். 50 விழுக்காடாக இருந்ததை 69 விழுக்காடாக உயர்த்தியவர் ஜெயலலிதா தான். உண்மைகளை நாம் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை 50 விழுக்காடாக கொண்டு போய் நிறுத்தியவர் எம்ஜிஆர். எனவே இந்த இடஒதுக்கீட்டில் ஆழ்ந்த கவனத்தை கலைஞரும் செலுத்தினார்.
அதற்கு பின்பு எம்ஜிஆரும் செலுத்தினார், அதற்கு பின்பு ஜெயலலிதாவும் செலுத்தினார். இவர்களுடைய தொடர் முயற்சியினாலே தான் இன்றைக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் இதற்கு அடித்தளத்தை அமைத்தவர்கள் யார்? அந்த பெருமைக்குரியவர்கள் தான் பெரியாரும் காமராஜரும். எனவே இப்படி தனித்தனியாக காமராஜருடைய ஆட்சி சாதனைகளை எல்லாம் சொல்வது என்று தொடங்கினால் அதற்கு முடிவு ஏது? நான் என்னை பொறுத்தவரையில் ஒரு ஆட்சியாளன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தால் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நல்ல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டியது அவனுக்கான கடமை. இது அழுகி கிடக்கிறது, அந்த அளவுக்கு அழுகி கிடக்கிறது. இந்த இடத்தில்தான் காமராஜ் என்ற தனி மனிதனின் வாழ்வு குறித்து சில செய்திகளை மட்டும் நான் சொல்லிவிட்டு விடைபெற விரும்புகிறேன். நீங்கள் காமராஜ் என்ற நாணயத்திற்கு 2 பக்கங்கள் உண்டு. ஒரு பக்கம் அவருடைய ஆட்சி சாதனைகள் என்றால், இன்னொரு பக்கம் அவருடைய தனி மனித வாழ்வு, துறவு சார்ந்த வாழ்வு. அந்த வாழ்வை அவ்வளவு எளிதாக யாரும் வாழ்ந்துவிட முடியாது. காமராஜ் அமர்ந்த நாற்காலியில் ஒருவர் அமர்ந்து காமராஜரை போல் நல்லாட்சியை கொடுப்பது எளிது. காமராஜராகவே வாழ்ந்து காட்டுவது அரிதினும் அரிது. அந்த வாழ்வு குறித்து உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்படி ஒரு தலைவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். பல முறை இதை பல இடங்களில் நான் பதிவு செய்திருக்கிறேன். காமராஜர் முதலமைச்சரானார். அவருடைய தாய் சிவகாமி அம்மையார் நேரடியாக தன்னுடைய மகனிடம் சொல்வதற்கு அவருக்கு அச்சம். அதனால் அவர் அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக இருந்த ரா கிருஷ்ணசாமி நாயுடு அவரிடம் இவர் மெல்ல தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் போய் என் மகனிடம் சொல்லுங்கள், அவன் ஏற்கனவே என்னை சந்திப்பது கிடையாது, அதிகபட்சம் 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் அவன் வருவான், விருதுநகர் பக்கம் வந்தால் இங்கே வருவான், வீட்டு வாசலுக்குள்ளே அடியெடுத்து வைப்பான், நன்றாக இருக்கிறாயா என்று கேட்பான், நன்றாக இருக்கிறேன் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு போ என்று சொல்வேன், இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்கிறது என்று அடுத்த நொடியே புறப்பட்டு விடுவான். ஒரு நொடிக்கு மேல் அவன் வந்து என் முன்னாலே நின்றதில்லை. நீங்கள் போய் சொல்லுங்கள், அவர் முதலமைச்சராக என் மகன் இருக்கிறான், அவனுக்கு நான் எந்த தொல்லையும் தரமாட்டேன், அவன் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு மூலையில் நான் தங்குவதற்கு அவன் அனுமதி கொடுத்தால் போதும், இறப்பு என்னை தழுவுகிற இறுதி நாள் வரையில், எனக்கான வாழ்நாள் மிக குறைவானது, இந்த இறுதி நாள் வரை என் மகனின் முகத்தை பார்த்து கொண்டிருப்பதற்காவது அவனை அனுமதிக்க சொல்லுங்கள் என்று கேட்டார். கிருஷ்ணசாமி நாயுடு காமராஜரை பார்க்கிறார். காமராஜரிடம் சொல்கிறார், உங்களுடைய தாயார் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் முகத்தை பார்த்தபடி சாக வேண்டும் என்று நினைக்கிறார், இதில் என்ன தவறு இருக்கிறது, இதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலாகாதா என்றார். காமராஜ் சொன்னார், என் தாயை பற்றி எனக்கு தெரியாதா, தந்தையை இழந்த நிலையில் சின்னஞ்சிறு பருவத்தில் இருந்த எங்களை எப்படியெல்லாம் சிரமப்பட்டு என் தாய் வளர்த்தாள் என்பதை நான் அறியாதவனா, என் தாய் இந்த இடத்தில் இருப்பதை நான் ஏன் அனுமதிக்க மறுக்கிறேன் தெரியுமா, என்னுடைய தாய் இந்த இடத்தில் வந்துவிட்டால் விருதுப்பட்டியிலிருந்து மாதந்தோறும் பல பேர் வரத் தொடங்குவார்கள், அத்தையை பார்க்க வந்திருக்கிறேன் என்பார்கள் சிலர், ஆத்தாவை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் என்பார்கள் சிலர், அவர்களை என்னால் தடுக்க முடியாது. அப்படி வந்து அவர்கள் உட்கார்ந்து விட்டால் நான் இல்லாத நேரத்தில் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு தொலைபேசியை எடுத்து நான் முதலமைச்சர் வீட்டிலே இருந்து பேசுகிறேன், இந்த காரியத்தை கொஞ்சம் செய்து கொடுங்கள் என்று கேட்டால் அதிகாரிகள் உடனே செய்ய தொடங்கி விடுவார்கள், அதிகார துஷ்பிரயோகம் நடக்க ஆரம்பித்துவிடும். அதனால் தான் சொல்கிறேன், என் தாயை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் இந்த வீட்டிற்குள்ளே அடியெடுத்து வைத்து அதிகார வரம்புக்குள்ளே தலை நீட்டிவிடக் கூடாது என்கிற அச்சத்தினால் சொல்கிறேன், என் தாய் விருதுநகரிலேயே இருக்கட்டும். இந்த இடத்தில் தான் நான் நினைந்து பார்க்கிறேன், நான் உணர்ச்சி வசப்படுகிறேன். எல்லா உறவுகளையும் துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு சனாதன தர்மத்தின்படி சன்னியாசியாக மாறியவர் ஆதிசங்கரர். கோடிக்கணக்கில் குவித்து வைத்திருந்த அத்தனை செல்வத்தையும் காதற்ற ஊசி வாராது கான் கடை வழிக்கே என்ற ஒற்றை வரி தந்த ஞானத்தில் துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு கோவனாண்டியாக வெளியே புறப்பட்டவன் பட்டினத்தார்.
அனைத்தையும் துறந்த ஆதிசங்கரால் தாயின் உறவை துறக்க முடியவில்லையே. அனைத்தையும் துறந்த பட்டினத்தாரால் தாயின் உறவை துறக்க முடியவில்லையே. 16 வயதில் ஆதிசங்கரர் துறவு கோலம் பூணுகிற பொழுது அவரை ஈண்டெடுத்த அன்னை ஆரியாம்பிகை கண்ணீர் மல்க கேட்கிறாள், சங்கரா, நீ ஒருவன்தான் நான் பெற்ற பிள்ளை, நீயும் இல்லை என்றால் எனக்கு ஆதரவு யார்? அதனால் இந்த துறவு நிலை உனக்கு வேண்டாம் என்கிறாள். சங்கரன் சொன்னான், தாயே, நேற்று வரையில் நீ மட்டும் எனக்கு தாயாக இருந்தாய். இன்றைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து பெண் மக்களும் என் பார்வையில் தாயாகத்தான் தரிசனம் தருகிறார்கள். நீ கவலைப்படாதே. இந்த உலகத்தின் எந்த மூலையில் நான் இருந்தாலும் உன் மரண பொழுதில் மறவாமல் நான் வந்து மடி சுமப்பேன் என்று வாக்குறுதி வழங்கிவிட்டு சென்றார். சிருங்ககிரியில் சங்கரர் இருக்கிற நேரம், கண்மூடி தியானத்தில் இருக்கிற பொழுது தன்னுடைய தாய் மரண வாசலில் இருப்பது அவருக்கு தெளிவாக தெரிந்து விடுகிறது. அங்கிருந்து காலடியை நோக்கி வேகமாக வந்து சேர்கிறார். தாய் மரணத்தின் பிடியில் சிக்கிவிட்டாள். முழுக்க முழுக்க பிரக்ஞையற்ற நிலையில் பிதற்றிக் கொண்டிருக்கிறாள். சங்கரா சங்கரா என்று மகன் மீது வைத்த எல்லையற்ற பாசத்தினால் ஓடி வந்த சங்கரர் அப்படியே தன்னுடைய தாயை எடுத்து மடியிலே வைத்துக் கொண்டார். பிரக்ஞையற்ற நிலையிலும் கூட மகனுடைய ஸ்பரிசத்தை உணர்ந்து கொண்ட ஆரியாம்பிகை மெல்ல விழி திறந்து பார்த்தார். சொன்னபடி நம்முடைய மகன் வந்து விட்டான், மரண பொழுதில் மடி சுமக்க வந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியோடு கண்மூடினார். அப்படி கண்மூடிய பிறகு அவருக்கு ஈமக்கடன் செய்வதற்காக சங்கரர் புறப்படுகிறார். சுற்றி இருந்த உறவுகள் அனைத்தும் கூடாது என்று மறுக்கின்றன. நீ சந்நியாசி, சனாதன தர்மத்தில் பூர்வாசிரமத்தை திரும்பி பார்க்கலாகாது. நீ உனக்கு உறவே கிடையாது, தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, உறவுகள் கிடையாது. எனவே நீ சனாதன தர்மத்துக்கு மாறாக ஈமக்கடன் செய்வது என்று புறப்பட்டால் நாங்கள் அனைவரும் உனக்கு எதிரிகளாக மாறுவோம் என்றார். அவர்கள் எதிர்ப்பு குறித்து கவலைப்படவில்லை. சங்கரன் தன் தாயை எடுத்து தோளிலே சுமக்கிறார். நீண்ட தூரம் கொண்டு சென்று மயானத்தில் வைக்க முடியாத நிலையில் தன் வீட்டு புறவாசலில் கொண்டு போய் தன் தாயின் சடலத்தை கிடத்தி அங்கே அக்னி தேவனை பார்த்து அவர் விண்ணப்பிக்கிறார். நான் ஒரு சந்நியாசி என்கிற நிலையில் உனக்கு இதுவரையில் எந்த அவிர்வாகமும் தரவில்லை. இதோ இப்பொழுது என் தாயின் சடலத்தை உனக்கு முதலாக அவிர்வாகமாக தருகிறேன். ஞானாகினியால் இவளை எரித்து நீ ஏற்றுக்கொள் என்று கேட்கிறார். அப்பொழுது 5 பாடல்கள் அவர் பாடுகிறார். நான் பொதிகை தொலைக்காட்சியில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிற்பகல் 3 மணியிலிருந்து 3:30 மணி 30 நிமிடம் ஒரு வாழ்வியல் சார்ந்த உண்மைகளை இலக்கியங்களின் மூலமாகவே சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்னும் ஒரு 2 வாரத்திற்கு பிறகு இந்த உரையை நீங்கள் கேட்கலாம். தாய் குறித்து நான் பேசியிருக்கிறேன், அதில் விரிவாக நான் சொல்லியிருக்கிறேன். 5 பாடல்கள் ஆதிசங்கரர் பாடுகிறார். மாத்ருகா பஞ்சகம் என்று பெயர் அதற்கு வடமொழியில். அந்த தாயை பற்றி அவர் ஒரு சந்நியாசி அழுது அழுது புலம்பியபடி பாடுகிறான். தாயே, உன்னுடைய வயிற்றில் நான் இருந்த பொழுது என்னை கருவில் சுமப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாய். நீ மல்லாந்து நீ படுத்தாய். எதற்காக? கருவில் இருக்கிற நான் சிரமப்படக்கூடாது என்பதற்காக மல்லாந்து படுத்திருப்பாயே. அப்பொழுது மூச்சு திணறி இருக்குமே உனக்கு. மசக்கை நேரத்தில் என்னென்ன துயரங்களை நீ சந்தித்திருப்பாய். விரும்பிய உணவை கூட எனக்காக நீ உண்ணாமல் பத்தியம் காத்திருப்பாயே. இப்படியெல்லாம் செய்த உனக்கு நான் என்ன செய்துவிட்டேன்? எதையுமே உனக்கு நான் செய்யவில்லையே. தாயே, உன் திருவடிகளை நமஸ்கரிக்கிறேன் என்று தொடங்கும் 5 பாடல்கள் மாத்ருகா பஞ்சகம். தாயின் உறவை தவிர்க்க முடியாமல் ஈமக்கடன் ஆற்றுவதற்காக சனாதன தர்மத்தையே தள்ளி வைத்த மனிதன் ஆதிசங்கரன். பட்டினத்தார் அனைத்தையும் துறந்து விட்டு வெளியே வந்தார். வந்தபொழுது தாய் கண்ணீர் விட்டாள். மனைவியின் கண்ணீரை அவர் பொருட்படுத்தவில்லை, உறவுகளின் கண்ணீரை அவர் பொருட்படுத்தவில்லை. தாய் வந்து நின்று கண்ணீர் விடுகிற பொழுது, கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், இங்கேதான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார். தாய் மரணத்தை சந்திக்கிற கடைசி நொடி வரையில் அந்த பூம்புகார் பட்டினத்திற்கு உள்ளேதான் அவர் புரண்டார். அங்கேதான் அவர் சத்திரத்தில் இருந்தார், அங்கேதான் பிச்சை எடுத்தார். அந்த பூம்புகாரை தாண்டி அவர் வெளியே செல்லவே இல்லை. தாய் செத்த பிறகுதான் அவர் எல்லா இடங்களுக்கும் சென்று
கடவுள்களை தரிசித்து திருவொற்றியூரிலே அவர் ஐக்கியமானார். ஆனால் அந்த தாய் இருக்கிற வரை அங்கேயே இருந்தார். தாய் செத்தார். பட்டினத்தாருடைய வருகையை எதிர்பார்க்காமல் உறவுகள் தாயை சடலத்தை கொண்டு போய் வரட்டியையும் விறகையும் அடுக்கி கனலை மூட்டிவிட்டார்கள். செய்தி அறிந்த பட்டினத்தார் பதறி ஓடி வருகிறார். அந்த வரட்டியையும் விறகுகளையும் தள்ளி விடுகிறார். எரியவே முடியாத பச்சை வாழை மட்டைகளை ஒன்றாக கொண்டு வந்து மேலே அடுக்குகிறார். அடுக்கிவிட்டு இந்த அக்கினி என் தாயின் சடலத்தை எடுத்துக்கொள்ளட்டும் என்று 10 பாடல்கள் பாடி வைத்திருக்கிறார். இன்று படித்தாலும் ஈரக்குலை நடுங்கும். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி. முந்தி தவம் கிடந்து 300 நாட்சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தனக்கோ எரிய தழல் மூட்டுவேன். வட்டிலிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்டச் சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டிய தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்றழைத்த வாய்க்கு. அள்ளி இடுவது அரிசியோ ஆத்தாள் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என்றழைத்த வாய்க்கு. படித்து பார்க்க வேண்டும் நீங்கள். தாயின் உறவை ஒரு சந்நியாசி துறக்கவில்லை. ஆனால் அந்த தாயின் உறவை கூட தள்ளி வைத்த ஒரே மனிதன் காமராஜ் என்பதை தாயின் உறவை தள்ளி வைத்தான் பொது வாழ்வின் தூய்மை காண. ஆனால் இன்றைய நிலை என்ன? ஒரு முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்த பெண்மணிக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் என்கிற ஒரு காரணத்திற்காகவே பல்லாயிரம் கோடியை சுரண்ட முடிந்தது. எங்கே இருந்து தமிழகம் எங்கே சென்றிருக்கிறது? இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க தயாராக இருக்கிறீர்களா? அப்படி கொள்ளையடித்து விட்டு வந்தவர்கள் அடித்த கொள்ளையை வைத்துக் கொண்டு கூட்டம் சேர்க்கிறார்கள். ஆஹா, எவ்வளவு பெரிய கூட்டம் என்று நீங்கள் வாய் பிளக்கிறீர்கள். உணர்ச்சி உள்ளவனுக்கு, உண்மை சார்ந்தவனுக்குத்தான் கோபம் வரும். ஆனால் வஞ்சகமாக நெஞ்சம் உள்ளவன் சிரித்துக் கொண்டேதான் எதையும் பேசுவான். அப்படி பேசுவதே மிகப்பெரிய அரசியல் தலைமை பண்பு என்று தமிழ்நாட்டிலே இருப்பவன் சொல்கிறான் ஒரு மனிதனை பற்றி. ஆஹா, அவர் என்ன கேள்வி கேட்டாலும் சிரிப்பு மாறாமல் எவ்வளவு அழகாக சொல்கிறார் என்கிறான். என்னடா தமிழகம் இது? எங்கே சென்றிருக்கிறோம் நாம்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நெடுவாசல் பிரச்சனையா? போராட்டம். கதிராமங்கலம் பிரச்சனையா? ஒரு போராட்டம். ஸ்டெர்லைட் விவகாரமா? போராட்டம். மீத்தேன் விவகாரமா? போராட்டம். நான் இதை தவறே என்று சொல்லவில்லை. இவை அனைத்துக்கும் போராட வேண்டும். ஆனால் இந்த போராட்டங்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பை தரக்கூடியது. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் முற்றாக அழிப்பதற்கென்றே இருப்பதுதானே டாஸ்மாக் கடைகள். இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டிலே இருக்கிற அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும், அத்தனை சமூக ஆர்வலர்களும், அத்தனை இளைஞர்களும், அத்தனை மாணவர்களும் ஒன்றாக திரண்டு ஒரு நாள் கூடினாலேயே பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் கொண்டு வர முடியுமே? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனைக்கு குரல் கொடுக்க இங்கே யார்? அத்தனை போராளிகளையும் நான் கேட்கிறேன். ஊழல் மலிந்த மனிதர்கள் உங்கள் கண் முன்னாலே நடமாடுகிறார்களே, அவர்களை பார்த்தபடிதானே நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு தேநீர் கடை வைப்பதற்கு கூட முடியாதவன் சில காலம் அமைச்சராகிவிட்டால் 1000 ஏக்கர் தேயிலை தோட்டத்திற்கே சொந்தக்காரனாக மாற முடிகிறது என்றால் அந்த மனிதனை நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். 50 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேருடைய முகவிலாசங்களையும் திருப்பி பார்த்தால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுடைய பாட்டனும் பூட்டனும் தந்தையும் சேர்த்து வைத்த சொத்து என்ன? இன்றைக்கு இவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய சொத்தினுடைய பட்டியல் என்ன? இந்த சொத்துக்கள் அனைத்தும் எப்படி வந்து சேர்ந்தன? இப்படி தரங்கட்ட அரசியல்வாதிகளுக்கு முன்னாலே நீங்கள் போய் முற்றுகையிட்டு இருக்கிறீர்களா?
எப்படி வந்தது இந்த சொத்து என்று நீங்கள் பொங்கி கேள்வி கணைகளை தொடுத்திருக்கிறீர்களா? ஒரு தூய்மையான நேர்மையான சமூகம் இருக்க வேண்டும் என்பதற்காக தவறிழைக்கக்கூடிய அரசியல்வாதியின் வீடுகளுக்கு முன்னாலே நீங்கள் சென்று நின்று விட்டாலே அவனவன் அச்சத்தின் பார்ப்பட்டாவது ஊழலற்ற ஒரு சமூக அமைப்பை உருவாக்குவதற்கு முடியுமே. அதை செய்கிறீர்களா? அதை செய்வதற்கு தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல் கட்சிகளும் இருக்கின்றனவா? இங்கே எல்லாவற்றிலும் பங்கு, அனைவருக்கும் பங்கு. இங்கே அடிக்கக்கூடிய கொள்ளை என்பது ஆட்சியில் உள்ளவர்கள் மட்டுமே அனுபவிப்பதல்ல, ஆட்சியில் இல்லாதவர்களும் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கக்கூடிய சமூக சூழலில் நாம் சிக்கி இருக்கிறோம். நான் அரசியல் பேசுவதாக நினைக்காதீர்கள். அரசியலை தூய்மைப்படுத்திய துறவியை பற்றி தானே பேசுகிறேன். அப்படி தூய்மைப்படுத்திய துறவியை பற்றி பேசுகிற பொழுது எந்த அளவுக்கு பாழ்பட்டு கிடக்கிறது என் கண் முன்னால் விரிந்து கிடக்கிற தமிழகம் என்பதை சேர்த்து நான் சிந்திக்க வேண்டாமா? வெறும் காமராஜ் பஜனை மட்டும் பாடிவிட்டு போனால் போதுமா? யோசித்து பாருங்கள். காமராஜரை பெற்றெடுத்த தாய், காமராஜரோடு உடன் பிறந்த சகோதரி நாகம்மை, இருவரும் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கழிப்பறை கிடையாது, கழிப்பறை இல்லை. பொழுது விடுவதற்கு முன்பும் அல்லது பொழுது மறைந்த பின்பும் தான் அவர்கள் இயற்கை உபாதைகளுக்கு வழி தேட முடியும். அப்பொழுது தமிழகத்தின் முதல்வராக காமராஜ் இருக்கிறார். கற்பனை செய்ய முடியுமா உங்களால்? அந்த நேரத்தில் காமராஜர் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வெற்றிடம் கிடைத்தது. உடனே முருகதனுஷ்கோடி காமராஜரிடம் அவரோடு சின்னஞ்சிறு பருவத்திலே இருந்து ஒன்றாகவே தோழமை பூண்டு வளர்ந்தவர். அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதற்காகவே தானும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தவர் முருகதனுஷ்கோடி. அந்த முருகதனுஷ்கோடியை அழைத்து இந்த தாயார் மெல்ல மெல்ல தயங்கி தயங்கி சொல்கிறார், இயற்கை உபாதைகளுக்கு வழி தேட முடியாமல் நானும் என் பெண்ணும் தவிக்கிறோம். பக்கத்தில் ஒரு இடம் வந்திருக்கிறது, 3000 ரூபாய் என்று சொல்கிறான். இந்த இடத்தை எப்படியாவது என் மகனை வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். முருகதனுஷ்கோடி போய் சொன்னார். உடனே காமராஜ் சொன்னார், என் தாயிடம் போய் சொல், 3000 ரூபாய்க்கு ஒரு இடத்தை நான் வாங்கி கொடுத்தால் 3 கோடி ரூபாய் காமராஜ் சம்பாதித்து விட்டான் என்று சொல்லுவான். ஒரு செப்பு காசை கூட என்னால் தர முடியாது. எனக்கான சம்பளம் அன்றைக்கு முதலமைச்சருக்கு கிடைத்த மாத ஊதியம் 1100 ரூபாய். இந்த 1100 ரூபாயில் 110 ரூபாய் அவருடைய ஓட்டுநருக்கு அவர் கொடுத்தார். 110 ரூபாய் அவருடைய உதவியாளராக இருந்த வைரவனுக்கு அவர் கொடுத்தார். மீதம் இருந்த தொகையை ஏழையும் பாழையும் அனாதையும் அகதியும் அவரை தேடி வந்து கண்ணீர் மல்க தங்கள் கதைகளை சொன்ன பொழுது அவற்றை எடுத்து கொடுத்தார். ஒரு பைசாவையும் வைத்துக் கொள்ளவில்லை. பெருந்தலைவர் காமராஜரோடு 25 ஆண்டுகள் என்று அவருடைய உதவியாளர் வைரவன் எழுதியிருக்கிற புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள், கண்ணீர் விடுவீர்கள். முதலமைச்சராக இருக்கிற காமராஜ் இந்த முதல்வர் பதவிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த காமராஜ் ரேஷன் அரிசியை தான் அவர் உண்டார். அப்பொழுது ரேஷன் அரிசி என்பது நாற்றமடித்த அரிசியாக இருக்கும். அது ஒரு விதமான வண்ணத்தோடு இருக்கும். அந்த அரிசியை நான் பார்த்து இருக்கிறேன். அந்த நாற்றமெடுத்த அரிசியை நீங்கள் மூக்கில் வைத்து முகர்ந்தாலே சகிக்க முடியாது. அதுதான் அன்றைக்கு ரேஷன் கடைகளில் கொடுக்கப்பட்டது. அந்த ரேஷன் அரிசியை தான் வைரவனை விட்டு வாங்கி கொண்டு வர சொன்னவர் காமராஜ். ஐயா, இதை எப்படி ஐயா சாப்பிடுவீர்கள்? ரொம்ப நாறுகிறதே. ஏழையும் பாழையும் சாப்பிடுகிற பொழுது நான் சாப்பிடுவதில் என்ன தவறு? அதற்கு காமராஜ் ஒரு உத்தியை கையாண்டார் என்று வைரவன் சொல்கிறார். இந்த நாற்றம் அடிக்கக்கூடிய இந்த ரேஷன் அரிசியை நீ சோறாக பொங்குகிற போது அது பொங்கி சோற்றை கொண்டு வருகிற நிலையில் ஒரு 2 சொட்டு நெய்யை ஊற்றி எடுத்து கொண்டு வா. அப்படி என்றால் 2 சொட்டு நெய்யை ஊற்றி அதனுடைய நாற்றத்தை தவிர்த்து விட்டு சாப்பிட முனைந்த காமராஜ் ஒரு 1/2 லிட்டர் நெய் வாங்கி கொண்டு வா என்று சொல்லவில்லை. ஒரு 50 கிராம் நெய்யை வாங்கி வைத்துக்கொள். ஒரு இடத்தில் வைரவன் எழுதுகிறான், ஒரு முறை காமராஜர் அழைத்து, முட்டை இருக்கிறதா? கொஞ்சம் பக்கத்தில் முட்டை வைத்து சாப்பிட வேண்டும் போல் நினைக்கிறேன். முட்டை இருக்கிறதா? ஐயா, இல்லை ஐயா, நான் வேண்டுமானால் போய் கடைக்கு சென்று வாங்கி வரட்டும். வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். அவரை போல் அவ்வளவு சிக்கனத்தை கையாண்ட ஒரு மனிதன் யாருமே இல்லை என்கிறான் வைரவன்.
எனவே இந்த 1100 ரூபாயை நான் வைத்திருக்கிறேன். இதில் நான் 120 ரூபாய் தாய்க்கு அனுப்புகிறேன். அவ்வளவுதான். அதை வைத்துக் கொள்ளட்டும். அதற்கு மேல் மகனாக இருக்கிற நான் ஒரு தாய்க்கு எதையும் செய்ய முடியாது என்று சொன்னார் அவர். யோசித்து பாருங்கள். அது போன்ற ஒரு மனிதன் பொது வாழ்வில் வந்து விட்டால், அதிகார நாற்காலில் அமர்ந்து விட்டால், சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று சொல்வதைப் போல ஐயத்தின் நிழலே படாத அளவுக்கு தூய்மையானவனாக இருக்க வேண்டும். அதுதான் காந்தியம் இந்த மண்ணில் கொண்டு வந்து சேர்த்த அரசியல். காந்தியை அவர் தூரத்தில் இருந்தபடி முதலில் படித்தறிந்தார். பிறகு காந்தியை கண்டார். காந்திய கொள்கைகளை அறிந்து கொண்டார். காந்திய தலைமையை ஏற்றுக்கொண்டார். காந்தியத்திற்காகவே வாழ்ந்தார். காந்தி பிறந்த நாளிலேயே கண்மூடினாரே. காந்தி பிறந்த நாளிலேயே கண்மூடி ஒரு அத்வைத நிலையை அடைந்த மனிதன் அல்லவா காமராஜ். எனவே காமராஜரை பற்றி பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. அவருடைய தனி வாழ்வு குறித்து பேச சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நான் நிறைவாக சொல்கிறேன், எப்படிப்பட்ட மனிதன் அந்த மனிதன். இன்றைக்கு ஒரு கவுன்சிலராக ஒரு வார்டில் 5 ஆண்டுகள் இருந்தால் போதும், 5 தலைமுறைக்கு வசதிகளை அவன் தேடிவிடுகிறான். ஒரு வார்டு கவுன்சிலர். ஆனால் காமராஜ் யார்? 1940 தொடங்கி 1954 தமிழ் புத்தாண்டு தினத்தில் முதல்வராக பொறுப்பேற்கிற வரையில் ஏறக்குறைய 13 ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர். 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். 4 முறை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். 5 முறை தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். 2 முறை அகில இந்திய காங்கிரசின் தலைவர் பொறுப்பை ஏற்றவர். 2 பிரதமர்களை உருவாக்கிய ஒரே தமிழன். இவ்வளவு பெருமைகளுக்கு உரியவனாக இருந்தும் பெருந்தலைவர் காமராஜர் கண்மூடிய பொழுது, உங்களுக்கு தெரியுமா வரலாறு? கலைஞரின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ராஜாராம், சட்டமன்றத்தில் சபாநாயகர் பொறுப்பிலே இருந்த ராஜாராம், நான் காமராஜர் குறித்து 1 மணி நேரம் அவர் முழு வாழ்க்கை வரலாற்றையும் வடித்தெடுத்து ஒரு ஒலிப்பேழையாக தந்த பொழுது அதை சேலத்தில் அவர் வெளியிட்டார். அப்படி வெளியிட்ட பொழுது என் பக்கத்தில் இருந்த ராஜாராம் என்னிடம் சொன்னார், மணியன், இப்படி ஒரு மனிதன் வாழ முடியும், மணியனைப் போல் வாழ முடியுமா? அப்பொழுது கலைஞர் முதலமைச்சர். காமராஜர் இறந்து விட்டார் என்ற செய்தி வருகிறது. உடனே கலைஞர் ராஜாராமை அழைத்து, காமராஜர் இறந்த செய்தி எல்லா இடங்களுக்கும் பரவத் தொடங்கிவிட்டால் பெருவெள்ளமாக மக்கள் கூடிவிடுவார்கள். நீங்கள் வேக வேகமாக சென்று திருமலைப்பிள்ளை வீதியில் இருக்கக்கூடிய காமராஜர் வீட்டின் கதவுகளை அடைத்து விடுங்கள். ஏனென்றால் 9 ஆண்டு காலம் தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக 5 ஆண்டு காலம் இருந்தவர், 2 பிரதமர்களை உருவாக்கியவர். என்னென்ன ஆவணங்கள் எங்கெங்கே இருக்கின்றன என்று நமக்கு தெரியாது. எனவே அவற்றையெல்லாம் யாரும் கைப்பற்றி விடக்கூடாது, சேதப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் எல்லா கதவுகளையும் மூடி வையுங்கள் என்று சொன்னார். நானும் வேக வேகமாக புறப்பட்டு போனேன். போய் கதவுகளை எல்லாம் இழுத்து மூடு என்று உதவியாளர் வைரவனிடம் சொன்னேன். அவன் கேட்டான், எதற்காக மூட வேண்டும் ஐயா என்று அழுது கொண்டே கேட்டான். இல்லை, எந்தெந்த இடத்தில் எதை எதை வைத்திருக்கிறாரோ காமராஜர், அதனால் இந்த கதவுகளை மூடும்படி கலைஞர் சொல்லி இருக்கிறார். ஐயா, அவர் எதை வைத்திருக்கிறார்? 63 ரூபாய் இன்றைக்கு இந்த வீட்டில் இருக்கிற சொத்து, 10 வேட்டி, 10 சட்டை. இதற்கு மேல் அவர் எதையா வைத்து விட்டு சென்றார்? யோசித்து பாருங்கள்.